ஓகே. நல்ல ஆண்டவரே, தேவரீரப்பா, இந்த அருமையான சாயந்திர வேளை நாங்க கண்டினியூ பண்றதுக்கு கொடுத்திருந்த இந்த பைபிள் ஸ்டடியை கண்டினியூ பண்றதுக்கு கொடுத்திருந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அருமையான சகோதரர் டேனியலுக்காகவும் அவருடைய மனைவிக்காகவும் அவருடைய குழந்தைகளுக்காக கொடுத்திருக்கிறோம். இந்த குரூப் அவங்க வந்து ஜாயின் பண்றதுக்கு டைம் இல்லாம இருக்கலாம். பட் இந்த ஒரு குரூப்பை வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வர்றதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு தேவி கொடுத்திருக்கிற இந்த ஞானத்துக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக பிரதர் சார் வந்து லீடர்ஷிப் எடுத்து இந்த காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறதுக்காக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய எங்களுக்கு என்ன போர்ஷன் எனக்கு கொடுக்க போறீங்களோ அதை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கொண்டு புரிஞ்சுக்கொண்டு அதை வந்து எந்த அளவுக்கு எங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிட்டு அதை அப்ளை பண்ண தேவை எல்லா பிரிவுகளும் தேவி ஒரு எங்கள் மீட்பதற்குமான ஓகே பிரதர். தேங்க்யூ பிரதர். வாய்ஸ் அப்பப்ப லைட்டா ரொம்ப பிரேக் ஆகி வந்துச்சு பிரதர். உங்க வாய்ஸ் பத்தி ஆமா பிரேக் ஆகுது சார். ஆமா, மைக் கரெக்ட் பண்ணீங்க. ஓகே. இல்ல அது இதனுடைய இது போட்டிருக்க இல்லைங்களா, அது ப்ளூடூத் வந்து லூசிங் இட்ஸ் பவர். ஐ திங்க் ஐ வில் கோ இன் ஃபார் a wired one. ஓகே ரைட் ரைட். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் பிரதரம் வந்திருக்கனால ஒரு சின்ன ரீகேப்பா ஒரு ப்ரஷ் அப் பண்ணிடலாம். ஒரு 5 minutes மேக்ஸிமம்குள்ள, 5 to 10 minutesக்குள்ள. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்ததுல ஸோ நம்ம ஆவி ஆத்மா சரீரம் அந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணோம். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து மரணம் தொடர்பா இருக்கக்கூடிய காரியங்கள், வேதத்துல மரணம்னா என்ன அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றோம். மரணம்ன்றத படிச்சு முடிக்கும் போது எல்லாரும் எப்படி மரணத்திலிருந்து மீட்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ரட்சிப்பு எல்லாருக்குமானது, எல்லோரும் மீட்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சால்வேஷன் ஆஃப் ஆல் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து மரணத்துல, வேதத்துல மரணம் குறித்து இருக்கக்கூடிய சில பகுதிகளில் சில குழப்பமான, ஏன் குழப்பம்னா 2 விதமான இல்ல 3 விதமான கருத்துகள் நிலவக்கூடிய சில பகுதிகள் இருக்கு. புரிந்து கொள்றதுக்கு மற்ற வேத பகுதிகளோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் முரணா இருக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட வேத பகுதிகளை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு வந்தோம், படிச்சுக்கிட்டு வரோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து யோனா மீனின் வயிற்றுல 3 நாள் உயிரோடு இருந்தாரா இல்ல மரித்திருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வேதத்தின் அடிப்படையில படிச்சு நிறைய விஷயம். ஏன் அந்த குழப்பம்னா 2த்துக்குமே வசனம் இருக்கிற மாதிரி இருக்கு. அவர் உயிரோடு இருந்தாருன்னு இருக்கு, அவர் மரித்திருந்தார்ன்ற மாதிரியும் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை அனலைஸ் பண்ணி படிச்சு மீனின் வயிற்றுல 3 நாள் மரித்துதான் இருந்தாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப அதுக்கு அடுத்த டாபிக்கா நம்ம அந்த குழப்பமான பகுதிகளில் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன எடுத்தோம் அப்படின்னா, சாமுவேலினுடைய மரணத்திற்கு அப்புறம் சாமுவேல் சவுல் இடத்துல வந்து பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 சாமுவேல் 28வது அதிகாரத்துல வரக்கூடிய அந்த சம்பவத்தை வச்சு படிக்க ஆரம்பிச்சோம். வந்தது சாமுவேல் தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுல முதல் நம்ம பார்த்த சில காரியங்கள் வந்து என்னன்னா, எதுக்கு இதுல ஒரு குழப்பம் வருது அப்படின்னா, நிறைய பேர் நம்புறது என்ன அப்படின்னா, இது வந்து வந்தது சாமுவேல் தான் அப்படின்னு நம்புறாங்க. ஏன் அப்படின்னா வேதாகமத்துல அந்த பேரே எழுதப்பட்டிருக்கு, சாமுவேல் தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. 2வது அவர் வந்தப்ப சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நிறைவேறியிருக்கு, அதனால அது வந்தது சாமுவேல் தான் அப்படின்ட்டு நம்புறாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் வேற சிலர் என்ன பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல வந்தது வந்து ஒரு குறி சொல்லுகிற ஆவியை தவிர சாமுவேல் கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து மொத்த வேதாகம சத்தியத்திற்கே இது புறம்பா இருக்கு. மரித்த ஒருத்தர் ஒரு குறி சொல்ற ஸ்திரீ போது எழுந்து வந்தார் அப்படின்னும் போது அது மொத்த சத்தியத்திற்கே புறம்பா இருக்கு அப்படின்னு. 2வது எழுந்து வந்த பிறகு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் புதுசா சொன்ன காரியங்கள் கிடையாது. அது ஏற்கனவே சாமுவேல் தீர்க்கதரிசி உயிரோடு இருந்தப்ப சொன்ன காரியங்களை தான் மறுபடியும் சொல்லியிருக்கே தவிர புதுசா சொல்லலை அப்படின்றாங்க. ஆனா இன்னொரு தரப்புல சொல்லும் போது இல்ல, இன்றைக்கு நீயும் உன் குமாரனும் என்னோடு கூட இருப்பீர்கள்னு சொன்னது அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது இல்லை, அதனால இது வந்து சாமுவேல் தான் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற கருத்துக்களும் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் பொதுவான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மரணம் மரித்த பிறகு இந்த ஆவிகள் வந்து பேசுறது, இந்த இப்படிப்பட்டதான காரியங்கள், இதுல பொதுவான கருத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மரித்தவர்களுடைய ஆவிகளை வந்து மீண்டும் குறி சொல்றது மூலமா இல்ல ஒரு மீடியம் மூலமா எழுப்பி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்கள் மொத்தமே ஏற்கனவே நம்புறாங்க. ஏன்னா இன்னைக்கு அதுக்கு வந்து ஒரு கேட்டலிஸ்டா இருக்கக்கூடிய சில காரியங்கள் மாதிரி இருக்கு, மூவிகள் அந்த மாதிரி வருது. அதனால அதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் அதை நம்புறாங்க. இன்னும் சில கிறிஸ்தவர்கள் கூட அப்படி நம்புறாங்க. வெறும் வேற்று மதத்தர் மட்டும் அப்படி இல்லை, கிறிஸ்தவர்கள் கூட அந்த காரியத்தை நம்புறாங்க, மரித்தவர்கள் எழுந்து வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி எல்லாரும் வர முடியாது, ஆனா வேதாகமத்துல இந்த ஒரு சம்பவத்துல மட்டும்
சாம்வேலின் ஆவி வந்து பேசிட்டு போயிருக்கு. ஏன்னா பைபிள்ல சாம்வேல் வந்து சாம்வேல்னு சொல்லியிருக்கனால சாம்வேல் வந்து பேசிட்டு போயிருக்காரு அப்படின்னு சிலர் நம்புறாங்க பார்த்தோம். அப்புறம் வேறு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இது வந்து ஒரு குறி சொல்ற ஆவிதான் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இதெல்லாம் ஏன் நம்ம இந்த சப்ஜெக்ட படிக்கிறோம் அப்படின்றதுக்கான காரியத்தை நம்ம ஓரளவு நம்ம பார்த்தோம். அது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததா நம்ம என்ன பார்க்க வந்தோம் அப்படின்னும் போது சவுலுடைய நிலைமை என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சவுலுடைய நிலைமை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, பெலிஸ்தியர்கள் யுத்தத்திற்கு வந்துட்டாங்க. சாமுவேல் அதுக்கு முன்னாடி மரித்து விட்டாரு. அவனுடைய நிலைமை ரொம்ப பயந்து இருந்தான். அவனுடைய இருதயம் தத்தளித்து கொண்டிருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்தோம். அவன் வந்து என்ன பண்றான், தேவனிடத்துல இருந்து ஏதாவது பதில் கிடைக்குமா, இங்க பெலிஸ்தியர்கள் யுத்தத்திற்கு வந்துட்டாங்க, என்ன செய்யறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்துல விசாரிக்கும் போது தேவனும் பதில் அளிக்கவில்லை. சொப்பனத்தினாலாவது ஊரிமினாலாவது, அப்போ ஊரிம்னா என்னன்னு பார்த்தோம், தீர்க்கதரிசிகளினாலாவது யாராலையும் பதில் அளிக்க தேவன் விரும்பல, பதில் அளிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்றவங்ககிட்டையும் புறஜாதிகளை போல அப்படியாச்சும் போய் கேட்டு பார்க்கலான்னு பார்த்தா அவர்களையும் சவுல் எப்ப ராஜாவானோ அப்ப தேசத்துல இருந்து இராதபடி துரத்தி விட்டான். நியாயப்பிரமாணத்தின்படி அதை செஞ்சு வச்சிருக்காரு. அப்போ சவுல் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு திட்டம் போட்டு இந்த அஞ்சனம் பார்த்து குறி சொல்ற ஸ்திரீ யாராவது இருக்காங்களா தேடுங்கன்னு எந்த ஊர்ல இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன பிறகு அந்த ஸ்திரீயை போய் பார்க்க போறாரு. அப்ப சவுல் அந்த ஸ்திரீயை பார்க்க போறதுக்கு வந்து வேஷம் மாறி வேறே வஸ்திரம் தரித்து ராத்திரியில போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப எதுக்காக அப்படி போனாரு அப்படின்னு சொல்லும் போது பொதுவான கருத்து என்னன்னா, அவர் வந்து குறி சொல்ற ஸ்திரீ கிட்ட போறனால யாரும் அவரை பாத்திரக்கூடாது, இல்ல இஸ்ரேல் ஜனங்க பாத்திரக்கூடாது, இல்ல அந்த குறி சொல்ற ஸ்திரீ சவுல கண்டோடனே பயந்து ஓடிடக்கூடாது அப்படின்னு நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனா அடிப்படையில் நம்ம அந்த மேப்லாம் வச்சு பார்க்கும்போது சவுல் இருந்தது வந்து கில்போவால இருக்காரு, அது ரொம்ப கீழே இருக்கு. அதுக்கு மேல என்ன இருக்குன்னா சூனேம்ல வந்து பெலிஸ்தியர்கள் பாளையம் இறங்கியிருக்காங்க. அதுக்கும் மேல சூனேமை ஒட்டி அதுக்கு மேற்பகுதியில வந்து எந்தோர் இருக்கு. அப்ப எந்தோருக்கு போகணும் அப்படின்னாலே அவரு சூனேம்ல இருக்கக்கூடிய பெலிஸ்திய பாளையத்தை தாண்டி தான் போக முடியும். அதனால பெலிஸ்திய பாளையத்தை தாண்டி போறனால பெலிஸ்திய பாளையத்துல இருக்கவங்க அடையாளம் கண்டு கொண்டு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாறு வேஷம் தரித்து வேறு வஸ்திரம் எல்லாம் தரித்து ராத்திரியில தன்னுடைய உயிரை பணைய வைத்து போய் அந்த அஞ்சனம் பார்த்த ஸ்திரீயை பார்த்து சந்தித்து சாமியில் எழுப்ப முடியுமான்னு பார்த்தாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சவுர் அந்த குறி சொல்ற ஸ்திரீக்கும் அவங்களுக்கு நடுவுல நடந்த உரையாடல் அந்த காரியங்களை பார்த்தோம். அப்ப அந்த ஸ்திரீக்கு வந்து சவுல வந்து அடையாளம் காணவில்லை, அந்த அடையாளம் தெரியல. ஆனா சவுல் வந்து அந்த காரியத்தை சொல்லும் போது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை இல்ல தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியத்தை சொன்னார்னு சொல்லி பார்த்தோம். அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ கிட்ட யாருக்காவது ஞாபகம் இருக்கா என்ன சொன்னோன்ட்டுன்னு? அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீக்கு சவுல் வந்து ஒரு மிக அருவருப்பான தேவன் அருவருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அந்த ஸ்திரீக்கு சொல்றாரு, அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீக்கு. ஞாபகம் இருக்கா யாருக்காவது லாஸ்ட் வீக் பார்த்ததுல? இல்லையா கார்த்திகேயன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சார் தேவன் பேர்ல ஆணையிட்டு சொல்றாரு. கரெக்ட், சூப்பர். அவர் வந்து அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ கிட்ட, அதாவது குறி சொல்றவங்களோ அஞ்சனம் பார்க்கலோ கொலை செய்யப்பட வேண்டும்னு தேவன் சொல்லியிருக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, குறி சொல்ற அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ கிட்ட கர்த்தருடைய பெயரை கொண்டு உனக்கு ஆணையிட்டு சொல்றேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்றாரு. அப்ப அது எவ்வளவு அருவருப்பான காரியமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் சவுல் வந்து அந்த குறி சொல்ற ஸ்திரீ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பார்த்தாங்க, சாம்வேலை பார்த்தாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ வந்து ரெண்டு பேரையுமே பார்த்தது கிடையாது. அந்த காலத்துல சவுலையும் பார்த்திருக்க வாய்ப்பில்லை, சாம்வேலையும் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா எந்த மீடியாவோ போட்டோஸோ எதுவுமே கிடையாது. அவளையே உயிருக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். அப்படி இருக்கும்போது வந்தது சாம்வேல் தான் அப்படின்றது எப்படி கண்டுபிடிச்சா? ரெண்டாவது, வந்தது சாம்வேல் தான் சொன்ன உடனே இது சவுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் சவுல் அடையாளம் காணாதவர் திடீர்னு எப்படி சவுல அடையாளம் கொண்டா அப்படின்ற காரியத்தை பார்த்தோம். அப்ப வந்தது வந்து ஒரு குறி சொல்ற ஆவிதான் உள்ள வந்திருக்கு, அதுதான் ஐடென்டிஃபை பண்ணி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் சவுல் கேட்கும் போது சாம்வேலை பாத்தியா அப்படின்னு உடனே பூமிக்குள்ள இருந்து என்ன வர்றதை பார்த்து பூமிக்குள்ள இருந்து தேவர்கள் வருகிறத பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ஸ்திரீ வந்து சாம்வேலை பார்க்கல, சவுல் சாம்வேலை பார்த்தாரானா சவுலும் சாம்வேலை பார்க்கல, அந்த ஸ்திரீ கிட்டதான் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப அந்த ஸ்திரீ சொன்ன அடையாளத்தை வச்சு அது சாம்வேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அப்ப அவ ஸ்திரீ வந்து எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான அடையாளம் அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு அடையாளம் சொல்லியிருக்கா. ஒரு முதிர் வயதான மனுஷன், சால்வையை போத்திக்கிட்டு இருக்க ஒரு முதிர் வயதான மனுஷன். இது வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஐடென்டிட்டியா?
அப்ப சவுல் வந்து எந்த அளவுக்கு பயந்து போய் நடுக்கத்துல இருந்தான்னா, அவ ஒரு வார்த்தை சொன்ன உடனே சரி வயசான ஒருத்தரா சால்வை போட்டிருக்காரா, அது சாமுவேல் தான் அப்படின்னு முடிவு பண்ணி தரக்குப்புற விழுந்து வணங்கி கேட்க ஆரம்பிச்சாச்சு, பேச ஆரம்பிச்சாச்சு. அப்ப 2 பேருமே வந்து சாமுவேல நிஜத்துல அங்க பார்க்கல. அவ பார்த்தது தேவர்கள் பூமிக்குள்ள இருந்து எழுந்து வர்றதை பாக்குறா. சாமுவேல் வந்து என்ன பாக்குறேன்னு கேட்டோடனே, அடையாளத்தை கேட்டோடனே சால்வையை போர்த்தி கொண்டு ஒரு முதிர் வயதான மனிதன். இவ்வளவுதான் அங்க வந்திருக்கிறது. வந்த உடனே கான்வர்சேஷன்ல சாமுவேலை நோக்கி சவுல் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. கர்த்தரும் என்ன கைவிட்டுட்டாரு அப்படின்லாம் சொல்லி நிறைய காரியங்கள் பார்த்துக்கிட்டு வந்தோம். அப்போ அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தது என்னன்னா, வசனத்துல வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி கேட்கறதுக்கான காரணம் வந்து, அதற்கு சாமுவேல் சாமுவேல் சவுலை நோக்கி அப்படின்ற நிறைய காரியங்கள் கான்வர்சேஷன் அந்த இதுல வர்றதுல வந்து வருது. அப்ப ஏன் வசனத்துல இங்க வந்து ஒரு குறி சொல்லும் ஆவி அப்படின்னு போடாம சாம்வேல் அப்படின்னு போட்டிருக்கு, இல்ல ஒரு வஞ்சிக்கும் ஆவின்னு போடாம ஏன் சாம்வேல்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, படிக்க பார்த்தோம்னா சாமுவேலின் புத்தகத்தை எழுதினது யாரு அப்படின்னு முதல் பார்த்தோம். அது நிச்சயமா சாமுவேல் எழுதுறேன். ஏன்னா சாமுவேலுடைய மரணத்தையே அதுல குறிப்பிட்டப்பட்டிருக்கு. அப்ப சாமுவேல் எழுதுற. அப்ப வரலாற்றுல வந்து காத் தீர்க்கதர்சியும் நாத்தான் தீர்க்கதர்சியும் இதை எழுதியிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க எங்க இருந்து எடுத்து எழுதுனாங்க, ஏன்னா இந்த சம்பவம் மொத்தமே வந்து ஒரு ராத்திரியில சவுலோட 2 பேர் போறாங்க, போய் அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயோட பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சம்பவத்துல இருக்கிறது மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர்ல அதுக்கு அடுத்த நாள் சவுல் மரிச்சு போறாரு. அப்ப இந்த சம்பவங்கள்லாம் வந்து எப்படி பதிவாச்சு அப்படின்னும் போது நாளாகம புத்தகம்ன்ற காரியத்தை பத்தி நம்ம பார்த்தோம். அப்ப நம்ம பைபிள்ல இருக்க நாளாகம புத்தகம் கிடையாது, ராஜாக்களுடைய நாளாகம புத்தகம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராஜாக்களுடைய காலத்திலயும் நாளாகம புத்தகங்கள் டெய்லி ரெக்கார்ட்ஸ் நாளாகம புத்தகம்னா. அப்ப பைபிள்ல இருந்து நிறைய வசனங்கள் பார்த்தோம். இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாளாகம புத்தகம், அதே மாதிரி யூதர்களுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகம். அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல மற்ற ராஜாக்கள் மேதிய பர்சி ராஜாக்களுடைய நாளாகம புஸ்தகம்லாம் கூட பைபிள்ல மென்ஷன் ஆயிருக்கிறத பார்த்தோம். அப்ப இந்த முழு சம்பவத்தையும் அவங்க அந்த நாளாகம புத்தகத்துல பதிவு பண்ணிட்டாங்க. அந்த பதிவு பண்ணதுல இருந்து எடுத்து எழுதப்பட்டதுதான் வந்து இந்த சம்பவமா இருக்கு. அதுல இருந்து நாத்தான் தீர்க்கதரிசி அவங்க எல்லாம் எடுத்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீக் அப்படியே ஒரு கிளான்ஸ் மாதிரி அப்படியே பார்த்துட்டு வந்திருந்தோம். இப்ப இதுல நம்ம இன்னைக்கான டாபிக்ல நம்ம ஆரம்பிப்போம். இப்ப அந்த நம்ம கடைசியா பார்த்தது என்ன அப்படின்னா, சவுலோடு இருந்த அந்த 2 ஊழியக்காரர்கள் தான் இந்த சம்பவத்தை மொத்தமே வந்து ராஜாவினுடைய தினசரி பதிவாகிய அந்த பதிவு செய்தவர்களிடத்துல சொல்லியிருக்க வேண்டும். வேற ஆள் கிடையாது இங்க நடந்த சம்பவத்தை அவங்களுக்கு சொல்றதுக்கு. அது ஒவ்வொரு ராஜாவுக்கும் ஒவ்வொரு நாளும் ரெக்கார்ட் பண்ணக்கூடியதுதான் அந்த நாளாகம புத்தகம்னு வரும். அப்ப இந்த வேதாகமத்துல இருக்கிற வரலாற்று புத்தகத்துல உள்ள அனைத்து சம்பவங்களுமே, அதாவது 1 ராஜாக்கள், சாமுவேல், இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது எல்லாத்துலயுமே வந்து அதுல இந்த சாமுவேல் சம்பவம் வருது இல்லையா, சவுல் மற்றும் சாமுவேல் பேசின இந்த சம்பவம், இது எல்லாமே உட்பட ராஜாக்களினுடைய தினசரி பதிவாகிய நாளாகம புத்தகத்துல இருந்து எடுத்து எழுதப்பட்டவை அப்படின்றது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இது வரைக்கும் இருக்கிறதுல கிளியரா இருக்கு இல்லையா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல இன்னைக்கு கண்டென்ட்டுக்கு நம்ம போயிடலாமா? பிரதர் எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க பிரதர். இதுல ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு விரும்புறேன். சொல்லுங்க. தேவர்கள் பூமிக்குள்ள இருந்து எழும்பி வர்றதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. ஆமா. அது ஆக்சுவலா ஒரு தமிழ்ல அது வந்து ஒரு மிஸ்டிரான்ஸ்லேஷன். ஏலோஹிம் அப்படிங்கிற சொல் தான் வந்து அதுல உபயோகப்படுத்திருக்காங்க. அதுல இந்த கான்டெக்ட்ல வந்து அதாவது ஏலோஹிம்ங்கிறது நம்ம வந்து ஜெனசிஸ் 1:1 பாக்குறோம் இல்லையா, ஆதியிலே தேவன் அதுவும் ஏலோஹிம் அதுவும் ஏலோஹிம் தான். இந்த ஏலோஹிம்ங்கிற சொல் வந்து சில இடங்கள்ல பழைய ஏற்பாட்டுல அதாவது நியாயாதிபதி, அதாவது ஜட்ஜ், ஆர்பிட்டர்னு சொல்லுவாங்க, அந்த கான்டெக்ட்ல உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கான ரெஃபரன்ஸ் இப்ப எனக்கு ரெடியா ஞாபகத்துல இல்ல, பட் நான் அது படிச்சிருக்கேன். அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல அந்த கான்டெக்ட்ல தான் உபயோகிச்சிருக்காங்க. தேவர்கள் அப்படிங்கிற இதுல உபயோகிக்கல. ஆக்சுவலா வந்து அவர் சாமுவேல் வந்து நியாயாதிபதியா இருந்தார்ல, அந்த அதாவது தேவர்கள்ன்றது வந்து ஈவன் மோசேவுக்குமே வந்து ஏலோஹிம்னு பைபிள் சொல்லிருக்கு. மோசே வில் பி an Elohim to Pharaoh, பார்வோனுக்கு ஏலோஹிமா இருப்பான்ட்டு இருக்கு. ஸோ ஈவன் அந்த ஏலோஹிம்ன்றது வந்து இட்ஸ் அ காமன் டேர்ம்.
நம்ம ஆக்சுவலா வந்து ஃபியூச்சர் ஸ்டடிக்கு வச்சிருக்கோம். என்ன யோசிச்சிருக்கேன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வில் கோ ஆன் ட்ரினிட்டி டாபிக்னு. ஸோ அதுல வந்து அந்த ஏலோஹிம் காடு இந்த இதெல்லாம் பத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இதுல நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா நியாயாதிபதிகளுக்கும் அதே ஏலோஹிம்ன்ற வேர்டு தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த சேம் கான்டெக்ட்ல தான் போட்டிருக்கு. தேவர்கள்ங்கிறது ஒரு மிஸ் டிரான்ஸ்லேஷன். அத சொல்ல ஷூர் பிரதர். கட்டாயமா. ஏன்னா அதுல வேர்ட் வந்து ஆக்சுவலா தேவர்கள் அப்படின்னு போடுறது வந்து நம்ம இன்க்ளூடிங் தேவன் கூட எடுக்கலாம். ஏன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார்ன்ற இதுல என்ன வேர்ட் நீ சொன்னீங்க இல்லையா யூஸ் பண்ணப்பட்டிருக்கோ, அந்த சேம் வேர்ட் எலோஹிம் இங்கேயும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால அது வந்து டெஃபினட்டா வந்து தேவர்கள்னு ஒண்ணு நம்ம கான்டெக்ட் வந்து வேற மாதிரி மாறிடும். அந்த இது டிரான்ஸ்லேஷன் தப்பா இருக்கிறனால. ஆமா, தமிழ் டிரான்ஸ்லேஷன் நிறைய பிழைகள் இருக்கிற மாதிரி இது ஒரு பிழை இருக்கத செய்யுது அந்த இதுல. தேங்க்ஸ் பிரதர். நிறைய டிரான்ஸ்லேஷன் பிழைகள் இருக்கு பிரதர். நாட் ஓன்லி தட், நிறைய வசனங்களே ஆட் பண்ணியும் இருக்குது. அந்த காரியங்களை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா படிக்கலாம். இப்ப வந்து நம்ம குரூப்ல வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அந்த லெவல்ல கொண்டு போகணும். ஃபர்தரா நம்ம ஸ்டடி பண்ணும்போது இந்த டீட்டெயில பண்ணலாம். வாட் யூ செட் இஸ் எக்ஸாக்ட்லி ரைட். எலோ அப்படின்னாலே காட், அண்ட் எலோஹிம்னாக்கா காட்ஸ், தேவர்கள் ப்ளூரல். தட் இஸ் லைக் பிரதர் சொன்ன மாதிரி மோசஸ் வயிறு அவர்களுடைய தேவன் வருது இல்லைங்களா? அந்த அப்போ வந்து அதான் அந்த ட்ரினிட்டி படிக்கும் போது அந்த தேவர்கள் அந்த வார்த்தை என்ன, வாட் இஸ் த மீனிங் ஃபார் தட்ன்றத வந்து டீடைலா படிக்கணும் நம்ம. இல்ல இந்த இடத்துல வந்து இட் டசன்ட் ரெஃபர் டு ட்ரினிட்டி, இட் ஜஸ்ட் ரெஃபர்ஸ் டு a ஜட்ஜ். ஆமா, இல்ல கான்டெக்ஸ்ட்ல பார்த்தோம்னாக்கா பூமியில இருந்து தேவர்கள் எழுந்து வராங்கன்னும் போது நமக்கு ஓரளவுக்கு புரியும். அது வந்து சம் இட்ஸ் நாட் டாக்கிங் அபவுட் தி ஆல்மைட்டி காட் அப்படின்னு. ஓகே பிரதர். ஸோ இப்போ நம்ம அடுத்தது இன்னைக்கு என்னோட இதில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து த அத்தென்டிசிட்டி ஆஃப் த பைபிள், அதாவது இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்னன்னா நாலாம புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ராஜாக்களினுடைய நாலாம புத்தகங்கள். அதுல வந்து ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு யூதர்களுடைய ராஜாக்கள் தனியாகவும், இஸ்ரேல் ராஜாக்களுக்கு தனியாகவும், மேதியப்பசி ராஜாக்களுக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த ரெக்கார்ட் மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இதுல வந்து அதுல இருந்து எடுத்து இதை எழுதியிருக்காங்க. இப்ப நம்ம இதை எதுக்காக இதை படிச்சுக்கிட்டு வரோம் அப்படின்னா, அந்த இடத்துல சாம்வேல்ன்ற பேர் எப்படி வந்துச்சு, ஏன் வந்து ஒரு குறி சொல்ற ஆவியோ இல்லாட்டி வந்து ஒரு வஞ்சிக்கும் ஆவி அப்படின்னு சொல்லிட்டு போடாம, ஏன்னா இப்ப கிளைம் பண்றது வந்து அங்க வசனத்திலே சாம்வேல் இருக்கே அப்படின்றாங்க. ஸோ அந்த சாம்வேல்ன்ற வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கு தான் நம்ம இப்போ உள்ள டீட்டெயில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது வேதாகமத்தினுடைய நம்பகத்தன்மை ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஐடென்டிஃபை, அதை நம்ம உறுதிப்படுத்திடணும். அப்ப வேதாகமத்துல இருக்கிற வரலாற்று புத்தகங்கள் எல்லாமே தேவ ஆவியினால் அருளப்பட்டவைகளா, இல்ல வரலாற்று புத்தகங்கள்னு சொல்லும் போது நான் சொல்றது இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 நாளாகமம் 2 நாளாகமம், இந்த சாமுவேலுடைய புத்தகங்கள், இந்த மாதிரி காரியங்கள் கேட்கிறேன். இதெல்லாம் வந்து தேவ ஆவியினால் அருளப்பட்டவையா, இல்ல தேவ ஆவியினால் அருளப்பட்டவை கிடையாது? அதெல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவியினால் அருளப்பட்டது. ஓகே, அப்ப வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவியினால் அருளப்பட்டவை அப்படின்றது நமக்கு எப்படி கன்ஃபார்ம் ஆகுது, எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா வேதாகமத்துல இருக்கிற வரலாற்று புத்தகத்துல தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு அப்படின்னா அதனுடைய பங்கு என்ன, அந்த இதனுடைய பார்ட் தேவ ஆவியில இன்ஸ்பைரேஷனுடைய ரோல் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரலாற்று புத்தகங்கள்ல நம்ம இந்த 4ஆம் புத்தகம் மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய காரியங்கள்ல இருக்கிறதுல எப்படியே அது நமக்கு அந்த தேவ ஆவியினுடைய அருளப்படுதல் அப்படின்றதனுடைய பங்கு என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னா, இப்போ மோசே இருக்காரு, மோசே வந்து சிருஷ்டிப்பை பற்றி எழுதுறாரு. அந்த சிருஷ்டிப்பு மோசே எழுதும் போது அது ஒரு வரலாறு, ஏற்கனவே முடிஞ்ச ஒரு காரியமா இருக்கு. அப்ப அந்த வரலாற்று காரியத்துல இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டிப்பினுடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே வந்து அவர் எடுத்து பதிவு பண்றதுக்கு அவர் எந்த ஒரு இந்த ராஜாக்களுக்கு எழுதின மாதிரி ஒரு 4ஆம் புத்தகத்துல ஆண்டவர் வந்து இதெல்லாம் எழுதி வச்சு வைக்கல, ரெக்கார்டா இல்லை. அப்ப அங்க எழுதும் போது மோசே வந்து பல 100 வருஷங்களுக்கு அப்புறம் அதை எழுதும் போது அவருக்கு தேவ ஆவியினால் அவர் இன்ஸ்பயர் ஆகி மோசே அதை எழுதுறாரு அப்படின்றது நமக்கு புரியுது. அதே மாதிரி நம்ம
இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களா இருக்கட்டும், அதுலயும் குழப்பம் வராது. ஏன்னா தீர்க்க தரிசன புத்தகங்கள் வந்து எதிர்காலத்திற்கான காரியத்தை வந்து தேவ ஆவியினால் அருளப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி நிருபங்கள் இருக்க போதனைகள் சொல்லும் போது அதுவும் வந்து தேவ ஆவியினால் அருளப்பட்டு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா அதெல்லாமே வந்து புரிஞ்சுக்க முடியுது. அந்த சிருஷ்டிப்பினுடைய காரியத்தையா இருக்கட்டும், இல்ல தீர்க்க தரிசன காரியங்கள் இருக்கட்டும், இதெல்லாமே வந்து. ஆனா வேதாகமத்தில் உள்ள வரலாற்று புத்தகங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வரலாற்று புத்தகங்கள்ல அந்த புத்தகங்களுக்கு தேவ ஆவியிலிருந்து வந்திருக்கு அப்படின்றதற்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னும் போது, நீங்க சொன்ன மாதிரி ஒரு வசனம் எடுத்து படிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:16. 2 வேத தீமோத்தேயு வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா வேத வாக்கியங்கள் எல்லாம், அப்ப அதுல வந்து எக்ஸப்ஷன்ஸே கொடுக்கல. ஹிஸ்டரி புக்ஸோ இந்த மாதிரி புக்ஸுக்கு எக்ஸப்ஷன்ஸே கொடுக்கல. அப்ப வேத வாக்கியங்கள் எல்லாம் அப்படின்னும் போது என்ன அர்த்தம் அப்படின்னா, வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவியினால் அருளப்பட்டது அப்படின்னு தான் வேதாகமம் சொல்லுது. அப்ப வேதாகமத்துல உள்ள அனைத்து வரலாற்று புத்தகங்கள் உட்பட எல்லாமே என்னதான் தேவ ஆவியினால் அருளப்பட்டவைகள் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்து என்ன பார்க்குறோம்னா, நாளாகம புத்தகங்கள்ல இருக்கிற நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, இந்த காரியங்கள் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறதுக்கு சில நிகழ்வுகளை தேவ ஆவியினால் அருளப்பட்டு வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப சவுல் ராஜாவாகி அவர் முடிக்கிற வரைக்கும் ஏறக்குறைய 40 வருஷம் ராஜாவா இருந்திருக்காரு இஸ்ரவேல் மேல. அப்ப ராஜாவா இருக்கும்போது 40 வருஷமும் அவருடைய தினசரி காரியங்களை வந்து அந்த 4ஆம் புத்தகத்துல ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு நாள் நடந்த காரியங்களும் 4ஆம் புத்தகத்துல ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் வச்சா கூட 360 பேஜ். அவங்க இதுல 360 நாள் வரும் அந்த கேலண்டர் கணக்குப்படி அந்த காலத்துல. அப்போ 360 பேஜுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒண்ணுன்னு வச்சாலே வந்திருக்கணும். ஸோ அப்ப 40 வருஷ காலகட்டத்துக்கு அவங்களுடைய ரெக்கார்டு, சவுல்னுடைய அந்த ஒரு ராஜாவுடைய ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணோம்னாலே அவ்வளவு இருந்திருக்கும். அப்ப அது மொத்தமே நமக்கு எடுத்து தரப்படலை. அப்போ அதுல இருந்து இன்ஸ்பைரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த மொத்தம் 40 வருஷம் இருந்த காலகட்டத்துல சவுலுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதுல இருந்து குறிப்பிட்ட சம்பவங்களை வேதாகமத்துல பதிவு பண்றதற்காக தேவ ஆவியினால் அருளப்பட்டு அந்த சம்பவங்களை எடுத்து எழுதுறாங்க. ஸோ அதுதான் வந்து இன்ஸ்பைரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இப்ப சவுல் மற்றும் சாமுவேல் இந்த சம்பவம் இது கூட எங்க எடுத்திருக்காங்க, 4ஆம் புத்தகத்துல இருந்து தேவ ஆவியினால் ஏவப்பட்டு இந்த வேதாகமத்துல எழுதுறதுக்காக தேவனால் அருளப்பட்டிருக்கு. அதனால்தான் இதை வந்து வேதாகமத்துல இந்த ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கு. அப்ப ஏன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட காரியங்கள் இருந்திருக்கலாம். சவுல் வந்து 40 வருஷம் அரசாண்டப்ப 40 வருஷ சம்பவங்கள்ன்றது வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சம்பவம் நடந்துட்டு தான் இருந்திருக்கும். அப்ப அது எல்லாத்தையுமே வந்து பைபிள்ல பதிவு பண்ணோம், அது எல்லாமே வேதாகமா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அது வந்து வரலாற்று புத்தகம், நாள் ஆகமம், டெய்லி ரெக்கார்ட்ஸ் இல்ல டைரி மாதிரி சொல்லலாம். அப்ப அந்த டைரியில இருக்கிற சம்பவங்கள் நிறைய இருக்கு. அதுல இருந்து வேதாகமத்துல என்ன வரணும் அப்படின்றது வந்து இன்ஸ்பிரேஷன் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இப்ப இந்த நம்ம பாக்குற ஸ்பெசிபிக்கான போர்ஷன் வந்து காத்தும் நாத்தான் தீர்க்கதரிசி எழுதியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகி அவங்க இந்த சம்பவத்தை எடுத்து எழுதியிருக்காங்க, வேதாகமத்துல பதிவாயிருக்கு. ஸோ அப்படிதான் நம்ம இதை பாக்குறோம். அப்ப 4ஆம் புத்தகத்துல நடந்த சம்பவங்களை பதிவு செய்தவங்க கிட்ட சாமுவேல் வந்து சவுலோடு பேசியதா அவங்க அறிவித்தது. அது அப்படிதான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இப்ப அவங்க 2 பேர் போயிருக்காங்க, அங்க சம்பவம் நடந்த போது என்ன இருந்திருக்கு, சாமுவேல் இது சவுல் இருந்திருக்காரு, கூட 2 பேர் இருந்திருக்காங்க. அந்த அஞ்சனை பார்க்குற ஸ்திரீ நிக்கிறா. அப்ப சவுல் வந்து கேட்கிறாரு, யாரை பாக்குறேன்னு. இந்த மாதிரி தேவர்கள் பாக்குறேன் அப்படின்றா. அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த இதுல வந்து எப்படி அடையாளம் சொல்லு அப்படின்னு வயதானவர் சால்வை போத்திட்டு இருக்காருன்னு அவன் முகம் குப்புற விழுந்து அவன் சாமுவேல் நினைச்சுதான் பேச ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த பதில் வர்றதும் வந்து சாமுவேல் பேசுற மாதிரியே வருது. அப்ப இந்த பார்த்துக்கிட்டு இருந்த 2 பேரும் இல்ல இது ஒரு குறி சொல்ற ஆவின்னு போய் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, சாமுவேல் வந்தாரு பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த சம்பவத்தை அங்க போய் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப வேதாகமத்துல சில வரலாற்று நிகழ்வுகள் எல்லாமே வந்து எழுத தேவ ஆவியினால் அருளப்பட்டு அவங்க அந்த நிகழ்வை வந்து 4ஆம் புத்தகத்துல இருந்து எடுத்து எழுதுறாங்க. இது புரியுது இல்லையா?
வேதாகமத்துல உள்ள வரலாற்று நிகழ்வு எல்லாமே வந்து, அப்போ என்ன அர்த்தம்னா வேதாகமத்துல இருக்க வரலாற்று நிகழ்வுகள் எல்லாமே கன்ஃபார்மா தேவ ஆவியினால் அருளப்பட்டவைதான். ஆனா அந்த நிகழ்வுனுடைய விவரங்கள் இருக்குல்லையா, அதனுடைய டீடைல்ஸ், அதை வந்து எங்க எடுத்து எழுதுறாங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெக்கார்ட், ஹிஸ்டரி புக், அந்த நாளாகம புத்தகங்கள், ராஜாக்களின் நாளாகம புத்தகங்கள். ஈவன் நம்ம லாஸ்ட் வீக்ல கூட பார்த்தோம், எருசலேம் தேவாலயத்தை கட்டுறதற்கு அந்த கட்டளை எடுத்துக்கிட்டு வரும்போது அவங்க உண்மையிலேயே இப்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு பழைய நாளாகம புத்தகத்தை எடுத்து பார்த்து, ஆமா இதுக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தடை செய்யாதீங்க கட்டுங்கன்றாங்க. அப்ப அந்த ரெக்கார்ட்ஸ்ன்றது மெயின்டைன் ஆகி வந்திருக்கு, அதுல இருந்து தான் எல்லா டீட்டெயில்ஸும் எடுக்கிறாங்க. அப்ப இந்த டீட்டெயிலுமே கூட நாளாகம புத்தகத்துல இருந்து தான் எடுத்து இதுல பதிவு செஞ்சிருக்காங்க வேதாகமத்துல, 1 சாமுவேல் 2 சாமுவேல்ன்றதுல. அப்ப நாளாகம புத்தகம் வந்து தேவ ஆவியினால் அருளப்பட்டவையா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது வந்து வெறும் வரலாற்று புத்தகம். அப்ப அந்த வரலாற்று புத்தகத்துல யாரு எழுதுனாங்க அப்படின்னும் போது, அதை எழுதுறவங்க கிட்ட இந்த நடந்த சம்பவத்தை வந்து இவங்க 2 பேர் போய் சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த 2 பேரும் போய் சம்பவத்தை சொல்லும் போது சாமுவேல் வந்து பேசினதா அந்த சம்பாஷணையை வந்து அவங்க விவரிச்சிருக்காங்க. அதனால அதுல பதிவு பண்ணப்பட்டதும் வந்து சாமுவேல் வந்து பேசிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிதான் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்ப அதனாலதான் வந்து இந்த நிகழ்வுல வந்து சாமுவேல்னு குறிப்பிடப்பட்டிருக்கே தவிர ஒரு குறி சொல்லும் ஆவி இல்ல வஞ்சிக்கும் ஆவின்னு குறிப்பிடப்படவில்லை. ஆனா இந்த சம்பவம் வந்து தேவ ஆவியினால் அருளப்பட்டு இந்த சாமுவேல் புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. அதற்கான டீடைல்ஸ் என்ன நடந்துச்சு, அந்த சம்பாஷணையில என்ன நடந்துச்சு அப்படின்றது இன்ஸ்பிரேஷன் கிடையாது. ஏன்னா அது வரலாற்று நிகழ்வுல நடந்து பதிவு பண்ணப்பட்டு ஏற்கனவே ரெக்கார்டா இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்ட்ல இருந்து எடுத்து எழுதுறாங்க. அதனால அங்க சாமுவேல்ன்ற பேரு வருது. இது புரியுதா இல்ல இதுல ஏதோ கேள்விகள் இருக்கா? இந்த சாமுவேல்ன்ற பேர் எப்படி வந்துச்சு அங்க வேதத்துல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன்னா அந்த சம்பவம் வந்து சவுல் வந்து, அதாவது சம்பவம் எங்க ஆரம்பிக்குதுன்னா அந்த 28வது அதிகாரம் ஃபுல்லுமே ஆரம்பிக்குது. அந்த சம்பவம் வந்து தேவ ஆவியினால் அருளப்பட்டு சாமுவேல் புத்தகத்துல எழுதுறதுக்கு பதிவு செய்யப்படுது. ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த டீடைல்ஸ் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றது வந்து அந்த சம்பவத்தை காத் மற்றும் நாத்தான் தீர்க்கதரிசிகள் பின்னாடி கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அவங்க வந்து அந்த நாளாகம புத்தகத்துல இருக்கிற ரெக்கார்ட்ல இருந்து எடுத்து அதை சாமுவேல் புத்தகத்துல பதிவு பண்றாங்க. அதனால அதுல என்ன டீடைல் இருக்குன்னா, சவுல் சாமுவேலை போய் பார்க்கறதுக்கு குறி சொல்றதுக்கு போறா, அப்ப அந்த சாமுவேல் வர்றாரு, சாமுவேல் பேசுறாரு அப்படின்ற மாதிரி அதுல பதிவு பண்ணப்பட்ட அதே காரியத்தை இங்கேயும் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த நிகழ்வு தேவ ஆவியினால் அருளப்பட்டு வேதாகமத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த டீடைல் வந்து அந்த நாளாகம புத்தகத்துல என்ன பதிவு பண்ணப்பட்டிருக்கோ அதுல இருந்து எடுத்து எழுதியிருக்காங்க. இந்த காரியங்கள் புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஓகே, இப்ப நம்ம அடுத்த இதுக்கு போலாமா? அப்படியே அதுல கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அப்ப இதுல திரும்ப நம்ம அந்த பழைய கேள்விக்கே வரலாம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப அந்த இதுல வந்து 28லயே 15வது வசனம் படிங்க. 1 சாமுவேல் 28லயே 15. ஏன்னா இப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம்னா, ஒரே நிமிஷம், இப்ப நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த சாமுவேல்ன்ற பேர் வந்து நாளாகம புத்தகத்துல, அதாவது ராஜாக்களின் நாளாகம புத்தகத்துல இருக்கக்கூடிய பதிவுல இருந்து எடுத்து பதிவு பண்ணனால இங்க சாமுவேல்ன்ற பேர் வந்துருச்சுன்னு பார்த்தோம். இப்ப அது இல்லாம அது ஏன் சாமுவேல் கிடையாது, அது குறி சொல்ற ஆவிதான் அப்படின்றத வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில் சேர்த்து பார்க்க போறோம். அப்பதான் அது கரெக்டா புரியும். அங்க சாமுவேல் வரல, உண்மையிலேயே குறி சொல்ற ஆவிதான் அது பேசுது அப்படின்றதுக்காக. சோ அதுக்கு திரும்ப நம்ம அந்த 15வது வசனத்துக்கு திரும்ப படிக்கலாம் ஒரு தடவை. படிங்க பிரதர். சாமுவேல். சொல்லுங்க சிஸ்டர். அந்த servants they understood it like that it the one that came out is Samuel ன்னு அவங்க புரிஞ்சிக்கனாங்க. so that is அதுதான் பதிவு it was recorded. அதாவது அந்த இன்ஸ்டன்ட், அந்த எந்த சம்பவம் வேதாகமத்துல இடம் பெறணும் அப்படின்றது வந்து that was by inspiration. this event has to be recorded in as the word of God ன்றது. அப்ப அந்த ஈவென்ட்டோட டீடைல் வந்து they are collecting it from the Kings Chroniclesல இருந்து எடுக்கிறாங்க, அந்த புக்ஸ்ல இருந்து. அந்த புக்ஸுக்கு எப்படி டீடைல் போகுதுன்னா எவ்ரிடே ரெக்கார்ட்ஸை வந்து தே ஆர் மெயின்டைனிங். அந்த ரெக்கார்ட்ஸை கொடுத்தது வந்து சவுலோட வந்து 2 பேர். ஸோ அவங்களுடைய அப்சர்வேஷன்ல வந்து அவங்களுடைய பார்வையில வந்து சாமியலும் சவுலும் கன்வர்சேஷன் பண்ற மாதிரி. சவுலுமே வந்து அதை சாமியல்னு பிலீவ் பண்ணி தான் ஹி ஸ்டார்ட்ஸ் ஹிஸ் கன்வர்சேஷன், பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த உரையாடலை வந்து இவங்க கேட்டுட்டு as a third person இவங்க கேட்டுக்கிட்டு இருந்து அதை போய் ரிப்போர்ட் பண்றாங்க அந்த டெய்லி ரெக்கார்ட்ஸ்க்கு. அப்ப அதனால அங்க வந்து சாமுவேல்னு ரெக்கார்ட் பண்ணப்படுது. சோ தட் சேம் டீடைல்ஸ் வந்து இங்கேயும் பதிவு பண்ணப்படுது சாமுவேல்னே.
அதனால அங்க சாம்பேல்ன்ற பேர் Okay. வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்ப அது வந்து ஏன் அது வந்து சாம்பேல் கிடையாது அப்படின்றதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபார் மோர் கன்ஃபர்மேஷன், அதுக்காக இப்ப நம்ம அப்படியே அடுத்த வசனம் படிச்சுப்போம். ஓகே சிஸ்டர். Okay, brother. Okay. Brother, Yeah. இதுல ஒரு ஒரு சொல்லுங்க. சின்ன இன்டரப்ஷன். சொல்லுங்க. அதாவது இஸ்ரேல எடுத்துக்கிட்டீங்கன்னா ம். வந்து சவுலுடைய டைம்ல இருந்துதான் வந்து இது ஸ்டார்ட் ஆகுது, கிங்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ம். சோ எனக்கு இதுல 2 கேள்வி உண்டு. ஓகே. ஒண்ணு வந்து சவுல் வந்து அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா ஒரு அதாவது மத்த எஸ்டாப்ளிஷ்டு கண்ட்ரீஸ்ல இருந்த மாதிரி ம். ராஜ்யங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருந்து டெய்லி வந்து கிரானிக்கல், அவங்க டெய்லி அக்கவுண்ட்ஸ வந்து கிரானிக்கல் டெய்லி ரெக்கார்ட்ஸ், அதாவது டெய்லி நடக்கிற அந்த ஈவெண்ட்ஸ் உடைய அக்கவுண்ட்ஸ வந்து அவங்க ப்ராப்பரா கிரானிக்கல் பண்ற சிஸ்டம் ஆரம்பிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்னு, இப்போ வந்து ஆல்ரெடி யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப கிரிட்டிக்கல் மோமெண்ட்ல தான் நம்பிக்கைக்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலையில இவர் போயிருக்காரு. சவுல் வந்து இந்த எக்ஸ்டென்ட்டுக்கு தானே ஒரு காலத்துல தடை பண்ணி வச்சிருந்தத செய்யறதுக்காக போயிருந்தாரு. அப்ப அவர் கூட போயிருந்த அசிஸ்டன்ஸ் வந்து அவங்களுமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க. சோ அது அப்போ வந்து டெய்லி ரிப்போர்ட் மாதிரி அவங்க கிரானிக்கல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா, அல்லது பிந்தி கொஞ்ச நாள் கழிச்சு இந்த காரியங்களை பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? ஓகே. இதுல எனக்கு தெரிஞ்சு நான் 2 விஷயம் நீங்க கேட்டதுக்கு நான் ஜஸ்ட் ட்ரை டு எக்ஸ்பிளைன் அது. இப்ப இங்க சாம்வேல் வந்து சால் வந்து எப்படி ராஜா வானாரு அப்படின்னும் போது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சாம்வேல்லயே வந்து இந்த 9th சாப்டர் சம்திங் அரௌண்ட் அதுல நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கோரிக்கையே என்னவா இருக்குன்னா, மற்ற ஜனங்கள்லாம் ஆளுகை செய்யறதுக்கும் வெற்றி சிறக்கிறதுக்கும் ராஜாக்கள் இருக்காங்க அவங்களுக்கு, எங்களுக்கும் அதே மாதிரி ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எஸ்டாப்ளிஷ்டு கிங்ஸை பார்த்து தான் வந்து இவங்க வந்து ராஜா வேணும்னு கேட்கறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி தேவர் ரூல்டு பை ஜட்ஜஸ். அவங்க ஜட்ஜஸோட இருக்கும்போது அவங்களுக்கு அந்த இது தேவை கிடையாது. அப்ப இங்க வந்து கிங்ஷிப், ஒரு கிங் வேணும் அப்படின்னு கேட்கும் போதே அவங்களுக்கு எங்க இருந்து தே காட் தர் இன்ஸ்பைரேஷன்னா ஃப்ரம் த வேர்ல்டு. உலகத்துல மற்ற தேசங்கள்லாம் எப்படி ராஜாக்கள் வச்சிருக்காங்களோ எங்களுக்கும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் 9க்கு முன்னாடி இது வரும், 9 டைம்ல, அந்த டைம்ல அப்பதான் ஆண்டவர் வந்து சரி சவுல கொடு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரும். ஸோ அப்போ அவங்க ஏற்கனவே அவங்க பார்த்து மற்ற இடத்துல இருக்கிறத பார்த்து தான் இவங்க கேட்குறாங்க. அப்போ இங்க ராஜ்யம் வரும்போது இட் வாஸ் நாட் அக்கார்டிங், அதாவது எடுத்த உடனே அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்ற பார்த்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால ஹோப்ஃபுல்லி அந்த டைம்லயே வந்து அவங்கள மாதிரியே இவங்களுக்கும் ராஜா கேட்ட இதுல அவங்கள மாதிரி இவங்களும் அந்த ராஜானுடைய இதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு பாசிபிலிட்டி ஒண்ணு. அதே மாதிரி 2வது கேள்வி வந்து அது ஒரு போர் இதுவா சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டமா இருக்கு அப்படின்னும் போது இந்த 2 பேர் கூட வர்றவங்க ஆக்சுவலா இந்த சம்பவம் முடியும் போது எப்படி முடியும் அப்படின்னா, அந்த 28வது அதிகாரத்தினுடைய கடைசி முடியும் போது அவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு, சவுல் மட்டும் டென்ஷன் ஆயிருப்பாரு, சாப்பிட மாட்டாரு. ஆனா இந்த 2 பேரும் சேர்ந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி சவுலை சாப்பிட வச்சு ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் கிளம்பி போனார்கள் இருக்கும். ஸோ அவங்க கிளம்பி போகும்போது தேவர் அவங்க சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகி போறாங்க. அதுக்கப்புறம் சவுலோட அந்த யுத்தம் நடக்கும்போது இந்த 2 பேர் கூட வந்தாங்கன்ற மாதிரி ரெக்கார்ட் கிடையாது. சவுலோட இருக்கும்போது வேற ஒருத்தர் தான் இருப்பாரு. அந்த வில்லெல்லாம் அடிபட்டு வரும்போது அந்த கூட இருக்கிறவர் வேற ஒருத்தர் இருப்பாரு. இந்த 2 பேர்ன்ற மாதிரி போடல. ஸோ அப்ப இவங்க போன பிறகு அதுக்கப்புறம் தான் இது நடந்திருக்கு. ஸோ பாசிபிளி உடனே சொல்லிருக்கலாம், இல்ல அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்றதுக்கு அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல கேட்டுக்கலாம். வி ஆர் நாட், அது வந்து கொஞ்சம் நமக்கு நேர்ல பார்க்காதனால புரியாத விஷயம். பட் தீஸ் ஆர் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ். ஏன்னா இந்த ரெக்கார்ட் வந்து வேற எங்கேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அவங்களுக்கு. வி நோ ஃப்ரம் த ஹிஸ்டரி எல்லா ராஜாக்களுக்குமே வந்து தே மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ். அப்ப இது வந்து இஸ்ரவேல் ராஜாக்கள் தான் முதல்ல ஆரம்பிச்சாங்களான்னா கிடையாது. மற்ற ராஜாக்கள் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்தது, மேதிய பர்ஷிய ராஜாக்கள் தான் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து மேபி ட்ரெடிஷன் ஆஃப் கிங்ஸ் அந்த டைம்ல இருந்தவங்க எல்லாருமே வந்திருக்கலாம். அதனால சவுல் ராஜாவான பிறகு இவங்களும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா இவங்க சவுலை ராஜாவாக்குனதே உலகத்தினுடைய பார்வையில பார்த்து தான் கேட்டு அதே மாதிரி ஆக்குறாங்க. ஸோ த திங்ஸ் மைட் ஹவ் பீன் காப்பீட் அப்படின்றது என்னுடைய தாட் இது. பட் we will study on that. Right, brother. Right, Okay. Thank you. Yeah. ஸோ இப்போ இங்க நம்ம பார்த்த காரியங்கள் வந்து அந்த வசனத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா,
இப்போ 15வது வசனத்துல பார்த்தோம். இங்க மெயினா என்னன்னா சாமுவேலுக்கும் சவுலுக்கும் சாமுவேல்னும் போது நம்ம இப்போதைக்கு அந்த வசனத்துல போட்டிருக்கனால சாமுவேல்னே அதை கொண்டு போகலாம் கான்வர்சேஷன். ஸோ அப்போ சவுலுக்கும் சாமுவேலுக்கும் இடையிலான அந்த உரையாடல் வரும்போது ஃபர்ஸ்ட் சாமுவேல் வந்து பேசுறது அது. அப்ப நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப இங்க ஸ்பெசிபிக்கலா வந்து சாமுவேலை எழுப்பிவான்றாரு. வந்திருக்கிற ஸ்பிரிட் வந்து சாமுவேல் தான் இல்ல ஒரு குறி சொல்ற ஆவியான்னு தெரியாது. ஆஸ் ஆஃப் நவ் நம்ம வச்சுக்கலாம். அப்ப இங்க வந்து என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய்ன்னு சொல்லும் போது சாமுவேலை மீன் பண்ணி சொல்ற மாதிரி அந்த வசனத்துல வருது. அதுக்கு சவுல் வந்து பதில் சொல்லிட்டே வரும்போது தேவனும் என்னை கைவிட்டார், தீர்க்கதரிசனம் சொப்பனத்தில் மருவத்தில் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ இந்த கான்வர்சேஷன்ல நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டு இடத்துலையும் எண்ணெய் அப்படின்னு சொல்லி வர்றதும், அதே மாதிரி சவுல் பேசும்போது நீர் அப்படின்னு சொல்றதும், இந்த வார்த்தைகள்லாம் வந்து யாரை குறிக்குது? உண்மையிலேயே சாமுவேலை குறிக்குதா இல்ல குறி சொல்ற ஆவியை குறிக்குதா? குறி சொல்ற ஆவியை தான் குறிக்குது. ஓகே, சாமுவேல இல்லைன்னு நம்ம சொல்றோம், குறி சொல்ற ஆவியே குறிக்குது அப்படின்னு சொல்றோம். சோ அது சாமுவேல் இல்லை அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 15வது வசனத்திலேயே நம்ம பார்ப்போமே. இந்த 15வது வசனத்துல கடைசி கிட்ட பாத்தீங்கன்னா, நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். அப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு சொல்லணுன்றதுக்காக தான் உங்களை எழுப்பினேன் அப்படின்றான். இப்ப இதுல கேள்வி என்னன்னா, சவுல் சாமுவேல் இடத்துக்கு ஏன் வந்து நீர் எனக்கு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரித்தவர்கிட்ட வந்து கேட்கணும்? அப்படி கேட்கறதுக்கான காரணம் என்ன? ஆண்டவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் கிடைக்கல. அந்த தீர்க்க தரிசனம் சொப்பனம் எதுவும் கிடைக்கல. அந்த ஊரியும் அது மூலமாவும் அவருக்கு எதுவும் தெரியல. வேற வழியே இல்லைன்றதுனால அஞ்சனம் பாக்குற லேடிகிட்ட வந்து சாமுவேல் கிட்ட வந்து இப்ப நம்ம கான்டெக்ட் படி இந்த வசனத்துல சாமுவேல்னு போட்டிருக்கனால நம்ம சாமுவேல்னு வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல சாமுவேல் கிட்ட வந்து கேட்கறதா வருது, நான் செய்யறத நீ அறிவிக்கும்படி உண்மைய அழைப்பித்தேன்னு. ஏன் அப்படி செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த வசனத்திலேயே மேல இருக்கு, தேவனும் என்னை கைவிட்டார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் தீர்க்கதரிசிகளாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் அப்ப அந்த ரீசனே சொல்லிடுறார், அதனாலதான் நான் உங்ககிட்ட எழுப்பி கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த வசனத்துல சொன்னதுல இருந்து ஒண்ணு, தேவன் அவரை கைவிட்டுட்டாரு. அடுத்தது, தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமா பேசல அப்படின்னு தெரியுது. தீர்க்கதரிசிகள் மூலமா பேசல அப்படின்னா சவுலோடு பேசுவதை தேவன் நிறுத்தி விட்டார். அந்த இடத்துல சவுல் என்ன பண்ணாலும் ஊரியம்ல போய் கேட்க போற, ஊரியம்னாலாவது சொப்பனத்தினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது எந்த பதிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தெளிவா தேவன் அவரை கைவிட்டுட்டாரு, தேவன் பேசுவதை நிறுத்தி விட்டார். சவுலோடு தேவன் கம்யூனிகேட் பண்ணல அப்படின்றது கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் ஆயிட்டு இப்ப இங்க கேள்வி என்னன்னா, இது உண்மையிலே சாம்வேலா இருந்தது, இவங்க இந்த வார்த்தையில மென்ஷன் ஆனபடி அது வந்து சாம்வேலாகவே இருந்து அது குறி சொல்ற ஆவியெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா, அப்ப சாம்வேலாக இருந்தா சாம்வேல் உயிரோடு இருந்த போது அவர் வந்து தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தாரா? சாம்வேல் தேவனுடைய தீர்க்கதரிசியா? ஆமா. சரி, நிறைய பேருக்கு வந்து அவர் வெறும் நியாயாதிபதின்றது மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சாம்வேல் தீர்க்கதரிசியாவும் இருந்திருக்காரு, நியாயாதிபதியாவும் இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. சோ ஒரு வசனம் எடுத்து படிக்கலாம். ஒண்ணு சாம்வேல், ஆமா, ஞான திருஷ்டிக்காரன்றதும் வந்து தீர்க்கதரிசிகளுக்கு இன்னொரு பேரா இருந்துச்சு, அவங்களுக்கு அந்த பேர் இருந்துச்சு. இப்போ 1 சாமுவேல் 3:20 படிங்க. 1 சாமுவேல் 3:20. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது. ஓகே, இப்போ வந்து சாமுவேல் வந்து தீர்க்கதரிசின்றது வந்து தேவன் அங்கீகரித்தது மட்டும் இல்ல, தான் முதல் பெயர்சபா மட்டும் இல்ல இஸ்ரவேலர்களுக்கும் விளங்கினது. அப்ப அவர் வந்து கன்ஃபார்மா எஸ்டாப்ளிஷ்டு தீர்க்கதரிசியா அந்த இடத்துல இருந்திருக்கிறாரு. ஜனங்களுக்கும் சரி தேவன் முன்னாடியும் அவர் தீர்க்கதரிசியா தான் இருந்திருக்கிறாரு. அப்போ
தேவன் வந்து தீர்க்கதரிசிகள் மூலமா பேசுவதை நிறுத்திவிட்டார். அதனால வந்து நான் உங்ககிட்ட கேட்கிறேன்றாரு. இப்ப தேவன் தீர்க்கதரிசி மூலமா பேசுறது இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னது அது உண்மை அப்படின்னா, இப்ப சவுலோடு பேசி கொண்டிருப்பது அந்த தீர்க்கதரிசியா இருந்த சாமுவேலா? கட்டாயமா இல்ல. கட்டாயமா இல்ல. ஏன்னா அப்படி பேசுறதா இருந்துச்சுன்னா வேற தீர்க்கதரிசிகள் மூலமா கூட பேசிருக்கலாம். அப்ப தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமா பேசவில்லை அப்படின்னும் போது, இப்ப இந்த இடத்துல வந்து பேசி பதில் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, அப்ப நிச்சயமா இது தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமா பேசக்கூடிய அந்த கேட்டகரியிலே இல்ல. சாமுவேல் உயிரோடு இருந்தப்ப அவர் தேவனுடைய தீர்க்கதரிசியா தான் இருந்திருக்கிறாரு. அப்ப நமக்கு இது வந்தது சாமுவேல் இல்ல அப்படின்னும் போது, அப்ப சாமுவேல் இல்ல அப்படின்னா யார் அங்க வந்தது அப்படின்னா, அது வந்து சாத்தானின் செயலினால குறி சொல்ற ஒரு வஞ்சிக்கும் ஆவி. அதுதான் வந்து அந்த இடத்துல பேசியிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்ப அதனாலதான் நமக்கு வந்து அங்க சாமுவேல்ன்ற பேர் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இந்த ஆகம புத்தகங்கள்ல இருந்து எடுத்து, நாளாகமங்கள்ல இருந்து எடுத்து எழுதப்பட்ட ரெக்கார்ட்ல இருந்து வரனால அதுல சாமுவேல்னே பேர் போட்டிருக்கு. ஆனா டீச்சிங் படி அங்க சாமுவேலா இருக்க அதுல வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சாமுவேல் வந்து ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாரு. தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமா பேசுவதையே நிறுத்தி விட்டார். அப்படி இருக்கும்போது சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கும்போது, அதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி வசனங்கள்ல போன வாரத்துல பார்த்தோம், சாமுவேல் வந்து தீர்க்கதரிசிகளுக்கு லீடரா இருக்கிறாரு. அவர் தலைவரா இருக்கிறார், தீர்க்கதரிசிகளின் தலைவராக இருக்கிறாருன்னு பார்த்தோம். அப்ப அந்த மாதிரி தீர்க்கதரிசிகளுக்கு தலைவரா இருந்து அவர் தீர்க்கதரிசின்னு இஸ்ரவேல் முழுவதும் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு விளங்கப்பட்ட பிறகு அந்த ஒரு மனிதனை கொண்டு நிச்சயமா தேவன் வந்து திரும்ப பேச போறதில்லை. அப்ப வந்தது சாமுவேல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அப்ப இதுல வந்ததுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாத்தானுடைய செயலை வச்சு வந்திருக்கிற ஒரு குறி சொல்லும் ஆவி அப்படின்னு பாக்குறோம். அப்ப இது சாத்தானுடைய வஞ்சிக்கும் செயல் இதுல நடந்திருக்கு அப்படின்னா, சாத்தானுடைய வஞ்சிக்கும் செயலை பற்றி இன்னும் சில காரியங்களை நம்ம இந்த வசனத்துல இருக்கிறதுல வச்சு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துக்கலாம். இப்ப அதுக்கு அடுத்து உள்ள வசனங்களை வச்சு, ஏன்னா இப்பதான் வந்து அந்த உரையாடல் எல்லாம் நடக்குது, அதுல என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் டீட்டெயிலா பார்த்துடலாம் அப்படியே. ஸோ 28 18 19 வசனம் படிங்க. நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரம் செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஓகே, இப்ப இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுல ஏதாவது பொய் இருக்கா இல்ல எல்லாமே உண்மையா தெரியுதா? உண்மையாதான் தெரியுது. நீ கர்த்தருடைய சொல் கேளாமல் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் கர்த்தர் இன்றைய தினம் உன்னை இந்த பிரகாரமாக செய்தார் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லா இதுமே அடுத்த வசனமும் அவர் சொன்ன காரியங்கள்லாம் வந்து உண்மையாதான் இருக்கு, பொய் கிடையாது. அதே மாதிரி 20வது வசனமும் படிச்சிருங்க அப்படி இந்த இதுக்கு. அந்த க்ஷணமே சவுல் நெடுதாங்கியாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாய் இருந்தான். அப்போ இங்க வந்து சாமுவேலினுடைய வார்த்தையினாலே மிகவும் பயப்பட்டான்னு சொல்லிட்டு, அப்ப சவுல் வந்து அது வந்தது சாமுவேல் தான் முழுசாவே நம்பியாச்சு. அந்த மாதிரி இருக்கு. அவங்களோட கான்வர்சேஷன்லயும் சொன்னதெல்லாம் உண்மையாச்சு. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடிதான் பார்த்தோம், இது வந்து சாத்தானுடைய ஒரு செயல், ஒரு வஞ்சிக்கும் ஆவி வந்து செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சாத்தான் இதை செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் சாத்தானுடைய அனுபவம், அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கணும். ஏன்னா இப்ப இது எதுக்காக பாக்குறோம்னா, இன்னைக்கும் நிறைய பேர் வந்து நான் மறு ஜென்மத்துல இருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய ஜென்மம் இது அப்படின்ற கான்செப்ட் வருது. குறி சொல்ற ஆவிகிட்ட போய் கேட்டு அவங்க வந்து இந்த ஆவி சொன்னதெல்லாம் அப்படியே நிச்சயமா நடந்துச்சு, அதை அப்படியே புட்டு வச்சாங்கன்னு சொல்றது இன்னைக்கு டேட்டுக்கும் அது ரியாலிட்டி மாதிரி போய்கிட்டே இருக்கு. அப்ப இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கிறதுக்காக சாத்தானுடைய அனுபவம் ஃபர்ஸ்ட். அப்ப சாத்தானுக்கு என்னெல்லாம் தெரியும், அவன் என்னெல்லாம் சொல்ல முடியும், என்னெல்லாம் தெரியும் அவனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம், ஒருத்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வந்துருச்சு அப்படின்னா அது சாத்தானுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு நிகழ்வு, ஒரு காரியம், ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா அது சாத்தானால் அறிந்து கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, இன்னைக்கு அமெரிக்கால வந்து அங்க உள்ள பிரசிடென்ட் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு, அதை நம்ம இங்க கேட்க முடியுமா?
முடியும் முடியும் முடியும். ஏன்னா நமக்கு மீடியா இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்பீச் வரும்போது கூட நமக்கு இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கனால இந்த மனிதர்களாகிய நம்மளாலேயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அந்த கம்யூனிகேட் ஆன வார்த்தையை கேட்ட முடியும். ஒன்ஸ் அந்த வார்த்தை வெளியே வந்துருச்சுன்னா அது யார் வேணா யாருக்கு வேணா அனுப்பலாம், கேட்கலாம், எத்தனை தடவை வேணா கேட்கலாம். அப்ப அந்த வார்த்தைகள் ஒன்ஸ் வெளியே வந்த பிறகு மனிதர்களுக்கே தெரியும் போது பிசாசுக்கு தெரியாதா? அப்ப பிசாசுக்கு வெளிவந்த வார்த்தைகள் எல்லாமே தெரியும். அதே மாதிரி எந்த சம்பவம் நடந்து முடிக்குதோ அந்த சம்பவங்கள் எல்லாமே பிசாசுக்கு தெரியும். அது எல்லாத்தையுமே அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை. ஏன்னா பிசாசு வந்து மனிதனை விட மேலான இதுல இருக்கான். மாம்சமான மனிதன் பிசாசோட கீழான நிலையில தான் இருக்கிறது. இப்ப இதுல வந்து பிசாசுக்கு வந்து 6000 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் இருக்கு. எந்த மனிதனுக்கும் அவ்வளவு அனுபவம் கிடையாது. அப்ப நடந்த விஷயங்களை கொண்டு ஓரளவுக்கு எதிர்காலத்தை கணித்து யூகித்து பிசாசால சொல்ல முடியும். ஏன்னா இப்ப நமக்கே வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட ஒரு 20 வயசு பையன்கிட்ட போய் ஒரு விஷயத்த கேட்டா அவனுக்கு இருக்க அனுபவத்துல அவன் என்ன பண்றதுன்னே பதட்டமா இருப்பான். ஒரு 50-60 வயசு ஆள்கிட்ட போய் கேட்டோம்னா, சரி இந்த சூழ்நிலை நான்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கேன், இப்படி பாத்துக்கலாம் இந்த பாத்துக்கலாம்னு ஒரு அனுபவம் பேசுதுன்றாங்க இல்லையா? ஸோ அப்ப அந்த ஏஜ், அந்த அனுபவம் போக போக அவங்களுக்கு அனுபவத்தின் மூலமா நிறைய காரியங்களை அனலைஸ் பண்ண முடியும். இவன் இப்படி பேசியிருக்கானா இது இந்த மாதிரி தான் வரும், இப்ப இப்படி இருந்துச்சுன்னா இப்படிதான் நடக்க போகுது அப்படின்றது ஒரு யூகிக்கலாம் அந்த அனுபவத்துல. முக்கியமா இது வந்து கிராமத்துல இந்த வயல்ல இருக்கவங்கலாம் வந்து சும்மா வானத்தை பார்த்து கரெக்டா இது சொல்லிட்டு போயிடுவாங்க, வெதர் ரிப்போர்ட், அந்த மாதிரியான ஒரு காரியம். அப்ப அனுபவத்தின் மூலமாக சில காரியங்களை கணித்து யூகித்து சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது பிசாசுக்கு வந்து 6000 வருஷத்திற்கான அனுபவம் இருக்கு. கரெக்டா? அப்ப நம்ம யாருமே வந்து ஆதாம் என்ன சூழ்நிலையில இருந்தா எப்படி இருந்தான்ட்டு நமக்கு பார்த்ததே கிடையாது யாருமே. ஆனா ஆதாம் எப்படி இருந்தா அவனை எப்படி வந்துச்சான்ற அனுபவம் பிசாசுக்கு இருக்கு. கரெக்ட் இல்லையா? சோ அப்ப அவனுடைய அனுபவம் வந்து மனிதர்களுடைய அனுபவத்தை காட்டிலும் ரொம்ப பெருசா இருக்கு. அந்த அனுபவத்தை வச்சு ஒரு வார்த்தை வாயிலிருந்து வெளியே வந்தாலோ இல்ல ஒரு நிகழ்வு நடந்தாலோ அதை அவனால அறிந்து கொள்ளவும் முடியும். அந்த காரியங்கள் நிகழக்கூடிய காரியங்களை வச்சு ஓரளவு அவனால யூகிக்கவும் முடியும். ரெண்டாவது விஷயம். ஆனா சாத்தானுக்கு வந்து இப்ப தேவன் வந்து முடிவுல இருந்து ஆரம்பத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறாருன்னு இருக்கு. அந்த மாதிரி சாத்தான் வந்து முடிவுல இருந்து ஆரம்பத்தை பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது. அவனுக்கு வெளியே வராத இல்லாட்டி வாய் வழியா சொல்லப்படாத எதிர்காலம் அவனுக்கு தெரியாது. பிசாசுக்கு வெளி வந்துட்டு இருந்துச்சுன்னா அது தெரியும். அப்ப வெளி வராத இல்ல சொல்லப்படாத எதிர்காலத்தை வந்து பிசாசால கணிக்க முடியாது. ஒரு அளவுக்கு யூகிக்கலாம், ஆனா அது 100% கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. அது அவன் 100% தெரிஞ்சு சொல்றதும் கிடையாது. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பிசாசானவன் வந்து யாரை போலவும் மிமிக்ரி செய்ய முடியும். யாருடைய வானிலையும் குரல்லையும் மற்றவர்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் அவனால சொல்ல முடியும். ஏன்னா அவனுடைய அனுபவம் ஜாஸ்தி. அதனாலதான் குறி சொல்லும் ஆவியை வச்சு பேசும்போது அந்த நிறைய இடத்துல கேட்கும் போது அந்த குறி சொல்றவங்க, அந்த மீடியம் பண்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்தவங்களுடைய அதே வாய்ஸ் அதே மாடுலேஷன்ல அந்த நிக் நேம் எல்லாம் வச்சு பேசுற மாதிரி எல்லாமே பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ள வந்து பேசக்கூடிய அந்த வஞ்சிக்கும் ஆவிக்கு வந்து அனுபவம் ஜாஸ்தி. அவங்கள மாதிரி மிமிக்ரி பண்ண முடியும், இதெல்லாம் செய்ய முடியும். சோ அதன் மூலமா தான் இது பண்றாங்க. அதே மாதிரி வஞ்சிக்கிற குறி சொல்ற ஆவியை பயன்படுத்தி அந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய வல்லமை வந்து சாத்தானுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இது வரைக்கும் கிளியரா இல்லையா சாத்தானுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாத்தானுக்கு எதிர்காலம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் விஷயம், சாத்தானுக்கு எதிர்காலம் தெரியுமானா எதிர்காலத்தை சக்தி அவனுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் திங். அப்ப எதிர்காலத்தை அறியும் சக்தி அவனுக்கு கிடையாது அப்படின்னா பைபிள்ல ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காரியத்தை பார்க்கலாம் நம்ம. அதன் மூலமா சாத்தானுக்கு ஏன் அப்படின்னா, இப்ப இது எதுக்காக திரும்ப இப்ப பாக்குறோம் அப்படின்னா, சவுல் வந்து நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு கூட இருப்பீர்கள்னு சொன்னது அந்த டைம்ல தான் வந்து சொன்ன தீர்க்க தரிசனம் அது அப்படியே நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுலயும் நம்ம இந்த வாரம் பார்க்க முடியாது, அதுக்கு அடுத்த வாரம் சவுலுடைய மரணத்தை குறித்து பார்க்கும்போது அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துக்கலாம். இப்ப அந்த இடத்துல வந்து ஒரு தீர்க்க தரிசனமா நடக்க போற சம்பவத்தை எப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் இருக்கு. அப்ப அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப நம்ம படிச்சுட்டு வரோம். எதிர்காலத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே சொல்லப்பட்டால்தான் சாத்தானால யூகிக்க முடியும், கணிக்க முடியும். மற்றபடி சாத்தானுக்கு அது தெரியாது
அப்படின்றது. ஸோ இதை வந்து நம்ம தானியேலினுடைய 2வது அதிகாரத்துல இருந்து ஒரு சில வசனம் படிச்சு நம்ம அதை கிராஜுவலா புரிஞ்சே போகலாம். தானியேல் 2வது அதிகாரத்துல முதல் 2 வசனம் படிங்க. தானியேல்ல 2 வசனம். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஓகே, இப்ப இதுல வந்து சொப்பனங்கள் அப்படின்றது வந்து மனதுக்குள்ள உண்டாகக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. மனசுல நம்ம தூங்கும் போது வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த சொப்பனத்தை வெளியே சொல்லாட்டி அது மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. கரெக்டா? அது சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியுமே தவிர அது சொல்லாட்டி வேற ஒருத்தருக்கும் தெரியாது. அப்ப வெளி வராத வார்த்தை அப்படின்றது என்னதுன்னா, மனதுல தோன்றின சொப்பனமா இருக்கட்டும், இல்ல மனதுல தோன்ற காரியமா இருக்கட்டும், அது வெளியே சொல்லப்படாத வரைக்கும் நம்ம இப்ப யாருக்கு தெரியாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிசாசானவனுக்கு வெளிவராத வார்த்தைகள், மனசுக்குள்ள இருக்க காரியத்தை பிசாசானவனால அறிய முடியாது அப்படின்றத பாக்குறதுக்கு தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இங்கேயும் வந்து சொப்பனம் வந்திருக்கு, ஆனா அது இன்னும் வெளியே சொல்லப்படலை. இப்ப அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். 4வது வசனமும் 5வது வசனம் படிங்க அதே இதுல. அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்கலாக்கப்படும். ஓகே, இப்ப இங்க வந்து அவங்க சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, நீங்க சொப்பனத்தை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க, அப்போ பதில் சொல்லிடணும். ஏன்னா வாயில இருந்து வெளியே வார்த்தை வந்துருச்சுன்னா அதை வச்சு சாத்தானால் யூகிக்க முடியும். இப்ப இவங்க சொல்றவங்க எல்லாமே வந்து மேல் வசனத்துல 2வது வசனத்துல பார்த்தோம்னா சூனியக்காரர்களும் வந்திருக்காங்க. இந்த இதெல்லாம் சொல்றது, கல்தையர் வந்திருக்காங்க, சூனியக்காரர் வந்திருக்காங்க, எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. அப்ப இவங்க வந்து சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஒரு பிசாசானால உண்டாக்கப்பட்ட ஏதோ ஒரு ஸ்பிரிட் ஃபோர்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒரு மீடியம் ஹெல்ப் பண்ணணும். அப்ப இந்த வார்த்தைகள் வெளியே வந்துருச்சுன்னா அந்த வார்த்தைகள் வந்ததை வச்சு சூழ்நிலைகளை வச்சு ஏதாவது ஒண்ணு யூகிச்சாச்சும் சொல்லிட முடியும். அதனால்தான் வந்து எங்களுக்கு சொல்லும், அப்பொழுது உமக்கு அந்த காரியத்தை விடுவிப்போம் அப்படின்றாங்க. ஆனா ராஜா தெளிவாயிட்டாரு, இதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 7வது வசனமும் 9வது வசனம் படிங்க. 7, 9. அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்போது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள். நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமற் போனால் உங்கள் எல்லோருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்போது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்வேன் என்றான். அப்ப இங்கேயும் வந்து மறுபடியும் அந்த 7வது வசனத்தை பார்த்தா, நீங்க எனக்கு சொப்பனத்தை சொல்லுங்க, அப்போது இந்த அர்த்தத்தை நாங்க சொல்லிடுவோம் அப்படின்றாங்க. அப்ப சொப்பனம் சொல்லப்படாத வரைக்கும் பிசாசானவனால் அதுக்கான எந்த ஒரு காரியத்தையும் அவனால ஜட்ஜ் பண்ண முடியாது, கெஸ் பண்ண முடியாது, எதையுமே யூகித்து சொல்ல முடியாது. அப்ப அந்த சொப்பனம் வந்து வெளியே வரணும் அப்படின்ற அளவுக்கு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க சொப்பனத்தையும் சொல்லி இதையும் சொன்னீங்கன்னா தான் என்னால நம்ப முடியும் அப்படின்றாரு. இன்னும் ஒரு 2-3 வசனம் படிச்சிடலாம். 10, 11 இதுலயே. கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியனிடத்தினாலாவது ஜோசியனிடத்தினாலாவது கல்தேயனிடத்தினாலாவது கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறோடு வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். அப்ப தெளிவா இவங்க சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லனா ஒருத்தராலையும் சொல்ல முடியாது, யாராலையும். ஏன்னா எல்லாம் சொல்றவங்க எல்லாம் எதை வச்சு சொல்றாங்க? எதிர்காலத்தை ஃபியூச்சர் கணிச்சு சொல்றவங்க, இது பண்றோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே வந்து உள்ள ஒரு ஸ்பிரிட் வச்சு சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு வஞ்சிக்கும் ஒரு ஆவியை வச்சுதான், அந்த அனுபவத்தை வச்சுதான் சொல்ல முடியுமே தவிர
அதனால திரும்ப நீங்க சொன்னாதான் எங்களால சொல்ல முடியுமே தவிர யாராலையும் இல்லாட்டி சொல்லவே முடியாது. ராஜா கேட்கிற இந்த விஷயத்த மாம்சமா இருக்கிறோட வாசம் பண்ணாத தேவர்களை வழியே தவிர வேற யாரும் இதை அறிவிக்க முடியாது அப்படின்ற ஸ்டேஜுக்கு சொல்லிடுறாங்க. இப்ப அதுக்கப்புறம் அப்படியே அந்த இதெல்லாம் போகுது, நமக்கு அந்த கதை தெரியும். 27, 28வது வசனம் பாருங்க. தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நெபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனம் உமது படுக்கையின் மேல். இப்ப இதுல வந்து மறைபொருள் அப்படின்றது வந்து வெளிவராத ரகசியத்தை தான் மறைபொருள்ன்றாரு. ஏன்னா இப்ப சொப்பனம் வந்துருச்சு, சொப்பனத்தை இது வரைக்கும் வாய் திறந்தே சொல்லல ராஜா. வாயை திறந்து வார்த்தை வெளியே வந்துருச்சுன்னா சாத்தானால் யூகிக்க முடியும், அதுக்கான ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்க முடியும் அவனால, அவன் ப்ரூவ் பண்றதுக்கு உண்மை பேசலான்ட்டு. ஆனா இங்கே சாத்தானுக்கு வந்து ஒரு ப்ளூ கூட கிடைக்காத அளவுக்கு அது மனசுக்குள்ளதான் இருக்கு, இன்னும் வெளியே வரல. அப்ப மறைபொருளா இருக்கு அப்படின்றது வந்து அவருடைய மனதுக்குள்ள ரகசியமாவே இருக்கு. அப்ப இந்த காரியத்தை ராஜாவுக்கு எந்த ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது அப்படின்றாரு. அப்ப அங்க வந்து ஒரு குறி சொல்லுகிற ஸ்திரீ வந்து நாளைக்கு நீயும் உன்னுடைய குமாரன் மரிப்பீர்கள், என்னோட கூட இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா அது வந்து வேற ஒரு எப்படி சொல்லுச்சு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த வெளிவராத வார்த்தையை வச்சு குறி சொல்றவர்களா இருந்தா கூட அதை வச்சு சொல்ல முடியாது, மறைபொருளா இருக்க வரைக்கும், ரகசியமா இருக்க வரைக்கும் அப்படின்றது புரியுது. அப்ப மறைபொருளை ரகசியத்தை வெளிப்படுத்துகிற பரலோகத்துல இருக்க தேவன் தான் இதை தெரிவித்திருக்கிறாரு ராஜாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 2 வசனம் படிச்சிடலாம். இதுலயே 29, 30. ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போறதை உமக்கு தெரிவித்தார். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கும் தெரிய வரும். உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. அப்ப இங்க சொல்லும் போது மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப மறைப்பொருளை வெளிப்படுத்துறதுன்றது தேவன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்தாச்சு. அப்ப தேவன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு மனிதனுடைய அடுத்த இதுல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனாலே அல்ல அப்படின்றாரு. அதை ஏன் பதிவு பண்றாரு? மனிதனுடைய அதிகபட்ச அவனுடைய எல்லா விதமான ஞானத்தினால கூட ஒருவரால ஒரு மனதுல என்ன இருக்கு, மறைபொருளா மனசுக்குள்ள இருக்கிற சிந்தனையே சொல்ல முடியாது. மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறோம் அப்படின்றத மற்றவங்களால சொல்ல முடியாது. மனிதர்களால எவ்வளவு அதிகமான எவ்வளவு ஒரு ஞானம் இருந்தாலும் அதை சொல்ல முடியாது. அப்ப தேவனால மட்டும்தான் இந்த மறைபொருளை அவரால் தான் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இப்ப நம்ம தானியேலை வச்சு அந்த 2ஆம் அதிகாரத்துல இருந்து ஒரு சொப்பனம் வருது, அந்த சொப்பனம் மனசுக்குள்ளேயே இருக்கு, அதை வெளியே சொல்லலை. அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்கிறாரு. சொப்பனத்தையும் சொல்லணும்ன்றாரு. நீங்க சொன்னா நாங்க சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா வார்த்தை வெளியே வரணும். வார்த்தை வெளியே வந்துருச்சுன்னா பிசாசுக்கு தெரியும், அதன் மூலமா அவன் என்ன டாபிக்னு கண்டுபிடிச்சு யூகிச்சு ஒரு விதத்துல சொல்ல முடியும். அப்ப வெளிவராத வார்த்தையை வச்சு பிசாசால எதிர்காலத்தை கணிக்க முடியாது. அது எதை பத்தினே அவனுக்கு தெரியல பிசாசுக்கு, அதனால அவனால சொல்ல முடியாம போயிடுச்சு. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஏன் இங்க இந்த சொப்பனத்துல இல்ல இந்த வந்த எதிர்காலத்துல வரக்கூடிய காரியத்தை சாத்தானால சொல்ல முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கனவுகள் இந்த இதெல்லாம் வருது இல்லையா, இதுல இது வெளியே சொல்லப்பட்டால ஒழிய சாத்தான் உட்பட யாருமே இதை அறிய முடியாது, மனசுக்குள்ள இருக்க காரியத்தை. அப்ப எதிர்காலத்தை ஏற்கனவே அது வெளிப்படுத்தப்பட்டாலே ஒழி, ஏன்னா நிறைய காரியங்கள் பைபிள்லயே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசனங்களா நிறைய காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் சாத்தானுக்கு தெரியும் என்ன நடக்கும், அவனுடைய ஃபியூச்சரே கூட என்ன நடக்கும், ஏன்னா பைபிள்ல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. 1000 வருஷ அரசாட்சியில் அவன் அடைக்கப்பட்டிருப்பான், திரும்ப விடுவிக்கப்படுவான். ஸோ இது எல்லாமே பிசாசுக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். அப்ப இது எதிர்காலம்ன்றது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அவனுக்கு தெரியும். அப்ப வெளிப்படுத்தப்படாட்டி பிசாசுக்கு தெரியாது. அப்ப வெளிப்படுத்தப்பட்டாதான் பிசாசுக்கு தெரியணும் போது மற்ற காரியங்களை பிசாசானவனால அறிய முடியாது. வெளிப்படுத்தப்படாத
ரகசியங்கள், மனசுல இருக்கிற காரியங்களை வந்து பிசாசால கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப சாத்தான் உட்பட யாராலுமே வந்து இருதயத்தின் எண்ணங்களை அறியவோ அல்லது அதை என்னன்னு தெரிஞ்சுக்கவோ முடியாது. வெறும் தேவன் மட்டுமே இருதயத்தின் எண்ணங்களை அறிஞ்சுக்க முடியும், மற்ற யாருமே அறிஞ்சுக்க முடியாது. எப்படி சாத்தான் கன்ஃபார்மா இருதயத்தினுடைய எண்ணங்களை அறிய முடியாது? ஏன்னா இதுலயுமே நிறைய பேர் குழப்பம் இருக்கும். பிசாசும் கொஞ்சம் வல்லமையானவன், அவன் இருதயத்தினுடைய சிந்தனை எண்ணத்தையே தெரிஞ்சுக்குவான், இருதயத்தினுடைய எண்ணத்தை தெரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள் இருக்கு. ஆனா வசனத்துல இருந்து நம்ம தெளிவா பார்க்கலாம், பிசாசுக்கு இருதயத்தினுடைய எண்ணங்கள் தெரியாது, நம்மளுடைய தாட் ப்ராசஸ் பிசாசுக்கு தெரியாது, அது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா ஒரு வசனம் படிக்கலாம். எரேமியால 17வது அதிகாரத்துல 9, 10 2 வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுதல் உள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே. ஒரே நிமிஷங்க. இப்ப இதுல வந்து இருதயத்தை பத்தி சொல்லிட்டு மகா கேடுள்ளதுமா இருக்குதுன்னு அதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கே வந்து அது பதிலே இருக்கிற மாதிரி ஒருவனும் இல்லை அப்படின்றதுதான் அதனுடைய பதில். அது ஒரு ரிட்டாரிட்டிக்கல் கொஸ்டினா கேட்டிருக்கு. அப்ப அதை அறியத்தக்கவன் யார் அப்படின் போது அதனுடைய பதில் என்ன? ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு 10வது வசனத்துல இப்ப படிங்க. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். அப்ப நம்மளுடைய இருதயத்தையும் நம்மளோட உள்ளேந்திரியங்களும் இன்னர்மோஸ்ட் பார்ட், அந்த தாட் ப்ராசஸ் வர்றது, அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், அந்த தாட் ப்ராசஸ், நம்ம சிந்தனை, இது எல்லாத்தையுமே கர்த்தராகிய நானே அப்படின்னும் போது அவர் ஒருவர் தான் அறிவார். அப்ப இதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னு கேட்டுட்டு ஒருவனும் இல்லைன்னு சொல்லிட்டு கர்த்தராகிய நானே இதெல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்து அறியத்தக்கவரா இருக்கிறேன் அப்படின்றாரு. ஓகே, இது வந்து இருதயத்தினுடைய எண்ணத்தை பத்தி சொல்லும் போது இந்த காரியத்தை சொல்றாரு. இன்னொரு வசனமும் படிக்கலாம். சங்கீதம் 139:4. சங்கீதம் 139:4. என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஓகே, இதுதான் நம்ம மெயினா பேச ஆரம்பிச்சதே. என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அப்போ நாவில சொல் பிறக்காததற்கு முன்னாடி அந்த சொல் எங்க இருந்துச்சு? இருதயத்துல, மனசுல, நம்ம சிந்தனையில. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எங்க அது கன்சீவ் ஆகுது? ஒரு வார்த்தை கன்சீவ் ஆகுதுன்னா நம்மளுடைய மைண்ட்ல, நம்மளுடைய சிந்தனையில, தாட்ல கன்சீவ் ஆகுது. அந்த ஒரு காரியம் இருதயத்தின் சிந்தனை வருது, மைண்ட்ல ப்ராசஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் செஞ்சு அது வார்த்தை வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அதை கர்த்தர் அறிவார். ஆனா வெளி வந்தாதான் பிசாசால அறிய முடியும். ஏன்னா அவனுடைய காரியம் வந்து இருதயத்துல என்ன தாட் ப்ராசஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாவல சொல் பிறவாதற்கு முன்னாடி அவனால அறிய முடியாது. அதை கர்த்தர் மட்டும்தான் அறிய முடியும். அப்போ சாத்தான் வந்து நம்மளுடைய இருதயத்துல, மனசுல என்ன இருக்குது அப்படின்றது அவனுக்கு தெரியாது. நம்ம நினைக்கிறது என்ன நினைக்கிறோம் அப்படின்றதும் அவனுக்கு தெரியாது. அது யாருக்குமே தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய சிந்தனையா இருக்கட்டும், நம்மளுடைய இருதயத்தின் எண்ணங்களா இருக்கட்டும், எல்லாமே தேவன் ஒருவர் தான் எண்ணமா இருக்கிற வரைக்கும் அறிய முடியும். அது செயலாவோ இல்ல வார்த்தையாவோ வெளியே ஆக்ஷன்ஸ்ல வெளியே வந்துருச்சுன்னாதான் அதுக்கப்புறம் உலக மக்களும் அறிய முடியும், பிசாசும் அறிய முடியும். நம்ம பக்கத்துல இருக்கவும் பார்க்க முடியும். நம்ம ரகசியமா சொன்னா கூட அவங்களுக்கு கேட்கும், சிலர் கேட்காம கூட இருக்கலாம். ஆனா வாயிலிருந்து வார்த்தை வெளியே வந்துருச்சு அப்படின்னா பிசாசுக்கு அது தெரியும். ஆனா வர்ற வரைக்கும் பிசாசுக்கு அந்த வார்த்தை தெரியாது. வாயிலிருந்து வர்ற வரைக்கும் அந்த வார்த்தையை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப சாத்தானுக்கு வந்து ஃபியூச்சர்ன்றது சுத்தமா தெரியாது, வாயில இருந்து வெளியே வார்த்தை வர்ற வரைக்கும். இன்னும் ஒரு இதை பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம். இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல, கிளியரா இருக்கும் தம்பி. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப சாத்தானுக்கு எதிர்காலம் தெரியாதுன்னு பார்த்துட்டோம். ஆனா சாத்தானால எதிர்காலத்தை கணிக்க முடியுமா? சாத்தானால எதிர்காலத்தை கணிக்க முடியுமா? நடந்த காரியங்களை வச்சு யூகிக்க முடியும். அப்போ சாத்தானால வந்து தனக்கு தெரிந்த காரியங்களின் அடிப்படையில, அதாவது என்னெல்லாம் நடந்திருக்கு, என்ன இது வரைக்கும் வந்திருக்கு, என்ன சூழ்நிலைகள் இருக்கு, இதெல்லாத்தையும் வச்சு ஓரளவுக்கு அவனால கணிக்க முடியும்.
ஸோ அவனுக்கு கணிக்க முடியும் அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சாத்தான் வந்து இந்த சவுலினுடைய எதிர்காலத்தை வந்து கணிச்சு சொல்றான். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு கூட இருப்பீர்கள், அதாவது மரித்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறி சொல்ற ஸ்திரீ மூலமா வந்து அந்த ப்ரெடிக்ஷனை கொடுக்குறான். அப்ப எப்படி கணிச்சான்? அந்த கணிப்பு கரெக்டா இருந்துச்சா? சவுல் மரிச்சானா? சவுல் மரித்தானா? கரெக்டா இருந்துச்சு. அந்த கணிப்பு கரெக்டா இருந்துச்சு. அப்ப சவுலை குறித்து சாத்தானுடைய இந்த கணிப்பு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னும் போது எப்படி அது கரெக்டா இருந்துச்சு? அவன் வந்து சவுலினுடைய எதிர்காலத்தை எப்படி கணித்தான்? ஏற்கனவே நடந்த விஷயங்களை வச்சு சாத்தான் அவனுடைய அறிவு அந்த இதெல்லாத்தையும் வச்சு அதனுடைய அடிப்படையில சாத்தான் வந்து சவுல் வந்து மரிப்பான் அப்படின்றத கணிச்சு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்ப எப்படி கணிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 காரியங்கள் இருக்கு. அதுல முடிஞ்ச இன்னைக்கு ஒண்ணு மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம் இன்னைக்கு. ஸோ முதல் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அஞ்சனம் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்றவர்களும் 2 பேருமே வந்து அவர்களை நாடி தேடுகிறவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்றது வந்து சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வசனத்துல ஏற்கனவே அது சொல்லப்பட்ட விஷயமா இருக்கு. நம்ம இதை ஏற்கனவே நிறைய 2-3 வாரங்கள்ல பார்த்துட்டு வந்துட்டோம். நிறைய வசனங்கள் பார்த்தோம். ஏன் அப்படி அவங்க கொல்லப்படணும், ஏன் தேவன் அதை வெறுக்கிறாரு, தேவனுக்கு ஏன் அது அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த அஞ்சனம் பார்க்கிறவங்க குறி சொல்லி அதை தேடுறவங்களும் வந்து கொலை செய்யப்பட வேண்டும்ன்றது பிரமாணத்துல இருக்கிறனால பிசாசுக்கும் அது தெரியும். இப்ப சவுல் வந்து எங்க வந்து நிக்கிறான்? ஒரு அஞ்சனம் பார்க்கிற குறி சொல்ற ஸ்திரீ கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப நியாய பிரமாணத்தின்படி சவுல் கொல்லப்பட வேண்டும், சட்டப்படியே அவன் கொல்லப்பட வேண்டும்ன்றது பிசாசுக்கு தெரியும் இல்லையா? தெரியும். சோ அந்த ஒரு காரணத்தினால. 2வது வந்து சவுல் வந்து தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை, தேவனுக்கு கீழ்ப்படியவும் இல்லை, அல்லது தேவன் செய்ய சொன்ன ஒரு விஷயத்த செய்யவும் இல்லை. ஸோ அதுவும் நம்ம டீட்டெயிலா படிப்போம். அடுத்தது அந்த ஒரு காரியம். 3வது வந்து பெலிஸ்தியர்கள் எல்லாருமே வந்து இப்ப இஸ்ரவேல் மேல யுத்தம் பண்றதுக்காக சூனேம்ல வந்து பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில தான் தன்னுடைய உயிருக்கு பயந்து இங்க வந்து அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீகிட்ட வந்து கேட்கிறான். அப்ப சாத்தானுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் அவன் அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி இருக்கிறான். 2வது தேவனுக்கு கீழ்ப்படியாம செஞ்சிருக்கிறான். 3வது பெலிஸ்தியர்கள் இப்ப யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பார்த்துடலாம். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி தேடினால அப்படின்ற காரியத்துல இது சாத்தானுக்கு தெரியும். அஞ்சனம் பார்க்க போறவங்க வந்து கட்டாயம் அவங்க கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்றது. ஸோ அதுக்கு ஒரு வசனம் படிச்சிடலாம், 2 வசனம் படிச்சிடலாம். லேவியராகவும் 19:31. அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்கிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அதே மாதிரி இன்னொரு வசனம் படிச்சிடலாம், 20 லேவியராகவும் 20:27. அஞ்சனம் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்குமாக இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும், அவர்கள் மேல் கல் எறிவார்களாக, அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவுது என்று சொல் என்றான். அப்ப 2 இடத்துலயுமே வந்து அஞ்சனம் பார்க்கிற நாடி குறி சொல்லு தேடவர்கள் உங்களுக்கு தீட்டா இருக்கணும், அவங்க இருக்கக்கூடாதுன்றாரு. அடுத்த வசனத்துல அப்படி செய்யறவங்க வந்து கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்றாரு. இப்ப இந்த 2 காரியமே வந்து இந்த சவுல் அஞ்சனம் பார்க்கிற குறி சொல்ற ஆவி கிட்ட வந்தாச்சு அப்படின்றது வந்து நாடி தேடி சென்றதுனால சாத்தானுக்கு திட்டமா தெரியும் சவுல் வந்து எப்படி இருந்தாலும் கொல்லப்படுவான் அப்படின்றது நிச்சயமா தெரியும். இன்னொன்று கொஞ்சம் ஆரம்பிச்சா கொஞ்சம் டைம் கூட போயிடும்னு நினைக்கிறேன். ரஷ் அப் பண்ண வேண்டாம். நம்ம இதுல வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் இதுல அடுத்த இதை கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த டாபிக் ஆரம்பிச்சா முடிக்க முடியாது, கன்ஃபியூஸ் ஆயிரும். சொல்லுங்க சிஸ்டர். நாளைக்கு செத்து போயிடுவாங்கன்றத சவுல் சாவான்றது அதால கெஸ் பண்ண முடியுது. ஆனா கரெக்டா சொல்லுது, நாளைக்கு இந்த நேரத்துல நீ என்னோட கூட இருப்ப அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவு குறிப்பா அக்யூரேட்டா எப்படி சொல்ல முடிஞ்சது? இல்ல அதான் சூனேம்ல பாளையம் இறங்கிட்டாங்க பெலிஸ்தியர், அதனாலதான் இவன் ராவோட ராவா வந்து கேட்க வரான். 2வது அந்த தீர்க்க தரிசனம் வந்து ஃபுல்லா நிறைவேறிச்சா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம்.
சரி. ஏன்னா அதுல வந்து இப்ப மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா, ஓகே பிசாசு கணிச்சு சொன்ன மாதிரி கரெக்டா சவுல் அவனுடைய குமாரர்களும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நமக்கு மேலோட்டமா பார்த்தா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் சவுல் எப்படி இறந்தாரு, இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் கரெக்டா நடந்துச்சா. ஏன்னா பிசாசு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னான்னா அந்த பிசாசு சொல்லக்கூடிய காரியத்துல உண்மை என்ன இருந்துச்சு, பொய் என்ன இருந்துச்சு, அது நிறைவேறுச்சா இல்லையா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் சிஸ்டர். அது அது இப்ப அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா அது டைம் முடிக்க முடியாது. இப்பயே 7:30 கிட்ட வந்துருச்சு. அதனால நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இது பண்ணிக்கலாம். யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ். வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? வேற எதுவும் இல்லைன்னா நம்ம சொல்லுங்க ஒரு சின்ன இது. இப்போ நம்ம ஏதேன் தோட்டத்துல பிசாசு வந்து சர்ப்பம் ஏவாளை வஞ்சிக்கும் போது நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது இல்லையா. அப்போ வந்து டெஃபினட்டா இப்போ நீங்க இன்னைக்கு சொன்ன அநேக விஷயங்கள் வந்து என்ன பேரலா நிறைய விஷயங்களை சிந்திக்க தூண்டி இருக்குது. எனிவே நம்ம இன்னைக்கு இப்போ கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணுவோம் பிரதர். ரொம்ப நல்ல பிரயோஜனமா இருந்தது. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்கலாம். இல்லைன்னா யாராவது ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ். ஏதாவது கேள்விகள் இருக்கா பிரதர்? நீங்க ஏதாவது ஆட் பண்ணுமா பிரதர்? பிரதர் லூயி. நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 17 வருவீங்க, 79 வருவீங்க. கரெக்டா வந்துட்டீங்க. எது பிரதர்? ஜெர்மையா. ஓகே ஓகே ஓகே. நானே அந்த ஒரு இதுல வந்து ஏகாரம் வந்து இல்லைங்களா. இல்ல ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. அதாவது நம்மளுடைய தாட் ப்ராசஸ் கூட பிசாசுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. தாட் ப்ராசஸ் தேவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அது வார்த்தையாவோ செயலாவோ வெளியே வரும்போது மட்டும்தான் அவனால கணிக்க முடியும். நான் ஏன் ஸ்பெசிபிக்கா சொல்றேன் அப்படின்னாக்கா, நிறைய பேருக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது டிஸ்பியூட் ஆயிருக்கு. என்ன ஜெனரல் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் என்ன கிறிஸ்டியன்டம்ல ஈவன் டீச்சிங்ஸ் இருக்கு, பிசாசுக்கு வந்து எல்லாம் தெரியும் அப்படின்னு, which is not true. Unless this comes out of that mouth, he cannot discern what is in the mind of God. He is not omniscient. எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க கிடையாது. See, God alone is omnipotent, omniscient and omnipresent. Satan is not. Okay, அதுதான் வந்து மெயினான டேக் ஹோம். ஓகே, தேங்க்யூ. சிஸ்டர் ஹேமா ப்ரேயர் பண்றீங்களா? கேக்குதா? நல்லா கேக்குது. ப்ரேயர் பண்ணுங்க. Okay. Our most loving, gracious Heavenly Father, we thank you, Lord, for this time that you have given us, allotted us for Bible study in order to study your word deeply and be encouraged and be edified through your word, oh Father God. Thank you for this time that you have given us after a gap of another couple of weeks. Lord, we praise you for all the things that you've been doing in our lives. Submit each one of our Bible study members, the newcomers and the people to come, everybody into thy hands, Father. I pray for your grace to abound on each one of us, especially on Brother Sam and Brother Louis. I pray that you would give more revelation from your word and teachings from the Bible, so that they would help us to understand more of your word in depth and in truth, Lord, so that we may seek the truth more and more from your word, Father God. Thank you, Lord, for everything, Lord, for all the spiritual blessings that you have already blessed us with in the heavenly places, and every other questions and things that we may have in our heart. I pray you would answer it all as you've given an understanding of the times to the tribe of Issachar. I pray that you would do the same to all of us, Father God. We praise you, we give you glory. In Jesus' name we pray. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. Thank you. Praise the Lord. Thank you. Praise the Lord. Thank you.